نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العزيز والفرقان الحكيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب صدق الله العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் புகழுடையவன், மகத்தான போற்றுதலுக்கு சொந்தக்காரன். நம் அனைவரையும் அவனை படைத்தான், பரிபாலித்து வருகின்றான். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள், அவன் புறத்திலிருந்து ஏற்படுகின்ற கண்ணியம், கௌரவம் அண்ணலின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. நோன்பு மாதத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தணும். நம்முடைய மனதை நாம் வென்றுவிட வேண்டும். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்கின்ற நோக்கத்தில் நாம் இந்த வகுப்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல் அம்சம், நம்முடைய மனதினுடைய நிலையை முழுவதுமாக அறிந்து கொள்வது. நம்ம மனசு எப்படி இருக்கு, முதல்ல உசுரோடு இருக்கா, என்னுடைய பொசிஷன் என்ன இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கதா இல்லையா, நம்ம மனசு நம்ம சொன்னதை கேட்குமா, கேட்குதா, நம்ம கமாண்ட் பண்ணால் அது கட்டுப்படுமா, இல்லை அதை கன்வின்ஸ் பண்ணி வேலை வாங்க வேண்டியிருக்கா, அதுக்கு ஆசை வார்த்தைகளெல்லாம் சொல்லி அதை தாஜா செஞ்சு நம்ம காரியத்தை சாதிக்கிறோமா? ஷைத்தானின் பிடியில் நம்ம மனசு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு கிடக்கு, எந்த அளவுக்கு ஷைத்தான் நம்முடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறான், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஷைத்தானின் பிடியிலிருந்து நம்முடைய மனசை வெளியே கொண்டு வர்றது எப்படி என்பதை பற்றியெல்லாம் போன கிளாஸில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். அதை தொடர்பாக இன்னும் சில குறிப்புகளை நான் உங்களுடைய கவனத்துக்கு இந்த கிளாஸில் கொண்டு வரேன். மனிதன் என்பவன் 2 மூலக்கூறுகளால் ஆனவன். வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் நெருப்பினுடைய ஜுவாலையால் படைக்கப்பட்டவர்கள். மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், தட்டினால் ஓசை எழுப்புகின்ற காய்ந்த சேறு போன்ற களிமண்ணால் சேர்த்த மாதிரி ஒரு களிமண் சேரு மாதிரி, இது களிமண் சேரு, அது காய வச்சிடும், காஞ்ச ஓடு மாதிரி ஆயிடுச்சு, தட்டின சத்தம் வரக்கூடிய ஓடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மண்ணிலிருந்து மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அப்புறம் தன்னுடைய ரூஹை, உயிர் வலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்குள் ஊதினான். வனஃபக்து ஃபீஹி ரூஹி. ஸோ இந்த உயிர் வலியோடு மனிதன் உருவாகி நின்றான். அவனுடைய ரூஹ் அல்லாஹ்வால் அடிக்கப்பட்ட கொடை, மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு பிண்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒரு அருட்பெரும் கொடை, ஒரு உயிர் வலியை செலுத்த இருக்கின்றான். 2 மூலக்கூறுகளால் ஆனவன் மனிதன். 2 மூலக்கூறுகள். இப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தர்றோம்? உங்கள்கிட்ட 2 அம்சம் இருக்கு. ஒன்று உங்களுடைய உடல், இன்னொன்று உங்களுடைய ரூஹ், ஆன்மா. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் தர்றீங்க? இப்போ நீங்க நான் சொல்றேன், நான் இந்த நான் என்று நான் சொல்றேன்ல, நீங்களும் நான் சொல்றீங்க. நான் என்று நீங்கள் எதை கருதுறீங்க? உங்க உடம்பையா, உங்க மனசையா, உங்க ஆன்மாவையா? நான் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, மனசு சரியில்லை, ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, ரொம்ப கவலையாக இருக்குது,
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க? இதெல்லாம் நீங்கள் விளங்கிக்கணும். வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். நான் என்று நம்ம எதை ஃபீல் பண்ணுறோம்? ஆன்மாவையா இல்லை இந்த உடம்பையா? எதை ஃபீல் பண்ணுறோம்? பெரும்பாலான மனிதர்கள் ஆன்மாவை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, தங்கள் உடம்பை பற்றி தான் ஃபீல் பண்ணுறாங்க. உடம்புக்கு ஒன்றுனாக்க ரொம்ப அடிச்சு பிடிச்சி கவலைப்படுறாங்க, உடம்புக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. சரியா ஆன்மாவை பற்றி கவலைப்படுது, சரியா ஆன்மாவை பற்றி கவலைப்படுது. ரெண்டுமே தனித்தனி விஷயங்கள். ஒன்று உடம்பு மண்ணால் ஆன ஒரு பாத்திரம், அதுக்குள்ளே ஒரு ரூஹ் இருக்குது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு ரூஹ். அந்த ரூஹ் ஒளியால் ஆனது. ஒளி மேலே போகும், ஒளியே மேலே தான் போயிட்டே இருக்கும். ஸோ ரூஹ் மேலே போக போக ஆசைப்படுது, ரூஹ் மேலே போக ஆசைப்படுது. ஆனால் அந்த ரூஹை போக விடாமல் சங்கிலி மாதிரி இந்த மண் உடம்பு அதை கட்டி போட்டுடுது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்ஜினை செலுத்துறீங்க வண்டியில், ஆனால் வண்டி போக விடாமல் பின்னால் ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சி நின்றுருக்காங்க. போல்ட் போட்டு டைட் பண்ணி ஒரு இரும்பு ராடில் கட்டிக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டில் வண்டி எப்படி போகும்? வண்டி நகரவே நகராது, வண்டியில் போகவே முடியாது. இப்போ ஆன்மா என்பது மேலே போக ஆசைப்படுது, மேலே போக ஆசைப்படுகின்றது, முயற்சிக்கின்றது. அதுக்கான பாதையை நாம் லேசாக்கி கொடுக்கணும். மண்ணுடம்பின் மீதான பற்றையும் பாசத்தையும் குறைத்து கொண்டால் மண் என்ன பண்ணுனா யோசிச்சு பாருங்க, மண் நகராது. நகருமா மண்? சரியா? மண் காய்ஞ்ச மண் காத்தடிச்சா பறக்கும். மண்ணில் தண்ணி போட்டு சேரு மாதிரி ஆக்கிறீங்க, எல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்கிறான். சேரு சேர்த்த போல ஆட்டி வரட்டி மாதிரி தட்டி மண்ணை தூக்கிட்டு அடிங்க, இல்லை அப்படியே கிடக்கும். நகருமா? நாளைக்கு வந்து பார்த்தா அங்கேயே கிடக்கும், வேணா காஞ்சி ஓடு மாதிரி கிடக்கும். நீங்கள் 10 நாள் கழிச்சு வந்தால் அந்த மண் அங்கே தான் கிடக்கும். மண் வந்து அப்படியே கட்டி மாதிரி அங்கேயே கிடக்கும். இன்னும் கொஞ்சம் மண் போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி போடுங்க, அது அங்கேயே பேஸ்ட் ஆகிடும். ஆகிடுமா? ஆகாதான், பேஸ்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்புறம் சுரண்டி தான் இருக்கும். மண் அப்படியே ஒட்டிக்கும். நிலத்தோட நிலமா? நிலவு மண் தானே, எனக்கு தர மண் தர, அதில் கொஞ்சம் மண் போடுறீங்க, மேலே தண்ணி தொடிக்கிறீங்க, என்ன ஆகும்? அது யோசிச்சு பாருங்கள். தரையோட தரையை ஒட்டிக்கும். நீங்கள் அது கழட்டவே முடியாது, சுரண்டி எடுக்கணும், சமட்டியால் குத்தணும். சரியா? மண் அப்படியே ஒட்டிக்கும். இந்த மண்ணுக்குள்ள, மண்ணோட தரையோட தரையாக ஒட்டி போன உடம்புக்குள்ள ரூஹை உள்ளே வச்சுருக்காங்க. ரூஹை பற்றி கவலைப்படாமல் மனசை பற்றி மண் உடம்பை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னாக்கா ரூஹ் அப்படியே கட்டி போயிடும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இதுக்குள்ளே உயிரோடுல ஒரு ஆள் உட்காந்துருக்குறீங்க, சுற்றியும் சுற்றியும் பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் அப்படியே இடிபாடு கவுந்து விழுந்துருச்சு. ஒரு பில்டிங் அப்படியே கவுந்து விழுந்துருச்சு மேலே. ஆனால் உள்ளே எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, உட்காந்துருக்குறீங்க. உள்ளே வெளியே போக முடியுமா? ஒரு வழி இருக்கா? இல்லை. ஒரு நாள் அப்படியே உட்காந்துருப்பீங்க, ஒன்றும் கிடைக்காது, உணவு கிடைக்காது, சுவாசத்துக்கு காற்று இல்லை, மூச்சு திணறுவீங்க. சரியா? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தொண்டை தவிக்குது, தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் நகர்த்தி பார்க்க ஒன்றும் வராது. சரியா? இவ்வளோ பெரிய பில்டிங் மேலே உறிஞ்சு கிடக்குது. அப்போது உங்களால் இடிபாடுகளை தகர்ந்துட்டு வெளியில் போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அப்படியே இருப்பீங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி சோர்ந்து படுத்துருவீங்க. பசி மயக்கத்து வந்துடும். பசி மயக்கத்திலேயே உங்களுக்கு ரூஹ் பிரிஞ்சு போயிடும். சரியா? பெரும்பாலான மனிதர்களின் உடலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மா மூச்சு திணறி செத்து போய் விடுகின்றது. ஆன்மாவை பற்றி அவன் எவனுமே கவலைப்படுறதில்லை, செத்து போயிடு. மனிதனுடைய ஆன்மாவை மூடி மறைக்கின்ற, மூடி
ஒன்றுமில்லாமல் செய்து விடுகின்ற இடிபாடுகளாக சில ஆசைகள் இருக்கின்றன. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு, எல்லாம் மண் கட்டடம், உடச்சி மழை பெஞ்சிட்டே இருக்குது. என்னங்க பாருங்கள், நீங்கள் அப்படியே மழையோட மழையாக சேர்ந்து அந்த இடிபாடுகளோடு சேர்ந்து அப்படியே நீங்கள் கபராயிருவீங்க, அப்படியே உங்களை நீங்கள் அடங்கி போயிடுவீங்க. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطرة المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சில விஷயங்களை குறிப்பிடுகின்றான். பெண்கள் மீதான ஆசை, பிள்ளைகள் மீதான ஆசை, பொன் வெள்ளி சேகரிக்கின்ற ஆசை, அழகழகான வாகனங்கள், குதிரைகள், கால்நடைகள், சொத்துகள், வேளாண் விவசாயம். இந்த 7 அம்சங்கள், இந்த 7 அம்சங்கள் 7 விஷயங்களிலும் பற்றுக்கொள்வது மனிதர்களுக்கு அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நம்ம அதை நேசிக்கிறோம், நம்ம அதை விரும்புகின்றோம், இன்னும் சேர்த்துக்கணும் ஆசைப்படுறோம். அது நமக்கு மக்களுக்கு மத்தியில் அப்படி நம்ம அலங்காரமாக உலா வர்றதுக்கு அது காரணமாக இருக்குது. நல்ல அழகான மனைவி, சரியா, கீழ்ப்படுகின்ற கட்டுப்படுகின்ற குழந்தைகள், ஏராளமான சொத்து சுகம், ஏராளமான இல்லை, ஒரு நல்ல சொத்து சுகம், ஒரு வாகனம், வசதி, வருவாய்க்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வீடு, சொந்த வீடு, இது எல்லாரும் இதுக்கு ஆசைப்படுறானா இல்லையா? பாருங்கள், உலகத்தில் எவனா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த 7 விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம். இந்த 7 விஷயங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுறோம். இந்த 7 விஷயங்கள் மீதான ஆசை, இதை தேடுகின்ற முயற்சி அவனை வெறி பிடித்தவனை ஆக்கிறது. இதுதான் வாழ்க்கை முடிவு பண்ணிடும். இதுதான் வாழ்க்கை. பாருங்க, நம்ம சமூகத்தில் கொஞ்சம் பேர்த்த காட்டுறாங்க, வெற்றி பெற்றவர்கள், ஜெயித்து காட்டிய மனிதர்கள். வெற்றி பெற்றவன், ஜெயித்து காட்டியவன், இவனா என்ன பண்றான்னா பணத்தையும் புகழையும் சம்பாதிக்கிறான். ஏராளமான பணம் சம்பாதிப்பவன், பெரும் புகழ், செலிபிரிட்டிஸ், எக்கச்சக்கமான புகழ் சம்பாதிச்சிட்டான். இவன் தான் ஜெயிச்சவங்க, இவன் தான் சாதித்து காட்டியவர்கள். இப்போ நம்மளும் சாதித்து காட்டணும். சாதிச்சு காட்டணும்னாக்கா ஒன்றால் நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும். அம்பானி மாதிரி, அதானி மாதிரி சம்பாதிக்கணும். நல்லது கெட்டது பார்க்காம ஏக்கச்சக்கமாக சம்பாதிக்கணும். ஹலால் ஹராம் ஒன்றும் பார்க்கக்கூடாது. சட்ட அங்கீகாரம் இருக்கா? ஹலாரம் விட்டுருங்க சரியத்தில், சட்டத்துக்கு உட்பட்டு கூட இல்லை, சட்டத்துக்கு மீறி சட்டத்தை வளைச்சு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட ஏதாவது திறமை இருக்கணும், விளையாட்டு திறமை, நடிப்பு திறமை, ஏதாவது திறமை. அந்த திறமையை மெருகேற்றி நீங்கள் வெறித்தனமாக அதுக்குன்னே நீங்கள் வாழணும், புகழை ஈட்டிகிட்டே இருக்கணும். இந்த 2 பேர் தான் ஜெயிச்சவன். இப்போ நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த விஷயங்கள் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நம்ம ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு சமூகத்தில். இந்த சமூகம் சில விஷயங்களை நம்புகின்றது. இப்போ நீங்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் உடன்படலை, நாங்கள் வேறு சமூகம், நாங்கள் அல்லாஹையும் ரசூலையும் கட்டுப்பட்ட ஒரு இஸ்லாமிய சமூகம், இப்படி என்ன தான் நம்ம சொல்லிட்டாலும் நம்முடைய அன்கான்சியஸ் மைண்டில் நமக்கே தெரியாமல் இந்த சமூகம் எதையெல்லாம் நம்புகின்றதோ அதில் நமக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். சமூகத்தோடு சேர்ந்து தான் ஓடிட்டே இருக்கிறோம், சமூகத்தோடு சேர்ந்து தான் போகிறோம், சமூகத்தோடு சேர்ந்து தான் வாழ்கிறோம். இந்த சமூகம் என்னென்ன பிஸ்னஸை பண்ணுதோ அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம். இந்த சமூகம் என்ன உண்ணுகின்றதோ அதான் நம்ம சாப்பிட்றோம், என்ன உடுத்துகின்றதோ நம்ம உடுத்துகிறோம். இந்த சமூகத்தினுடைய உணவு, உடை, கலாச்சாரம், பண்பாடு, இதெல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைகளும் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு மட்டும் தனியாக ஒரு அக்கீதாலாம் வச்சுக்க முடியாது. நம்முடைய அக்கீதா கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும், இவங்க அக்கீதாவும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது தான் அக்கீதா, சரியா? நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க? இஸ்லாம் அங்கீகரித்த தொழில் தான் பண்ணுறோமா? இஸ்லாம் சொல்கின்ற விதத்தில் தான் தொழில் பண்ணுறோமா? இஸ்லாம் சொல்கின்ற லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. இப்போ நம்முடைய தொழில், வருவாய், இல்லறம், தொழில், படிப்பு, கல்லூரி, பள்ளிக்கூடம், குழந்தைகள் வளர்ப்பு,
சரியா? நம்மளுடைய வீட்டில் நடக்கிற விசேஷங்கள், நம்முடைய அரசியல், நம்முடைய பொருளாதாரம், இதெல்லாம் சமூகத்தோடு சேர்ந்தானே போகுது. இப்போ சமூகம் தான் சிறப்பு நினைக்கிறது. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் பணம் சம்பாதிக்கணும்னு துடிக்கிற ஆர்வம் உள்ள, தொழில் திறமை உள்ள இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஐகான் யாருன்னு பார்த்தா ஆனந்த் அம்பானி தான் பெரிய ஐகான். ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய பையன், ஜியோவுடைய சிஇஓ. அவன் தான் இன்னைக்கு பெரிய ஒரு ஐகானாக இருக்கான். அற்புதமான ஒரு முன்மாதிரி. அவன் தான் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பெரிய பணக்கார பையனா, இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இஷ்டத்துக்கு சுற்றிட்டு பயங்கரமாக இருந்தான். இவ்வளோ பெரிய உடம்பு அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி இது மிக திறமையான ஒரு தொழில் தலைவராக மாறிட்டான். எல்லா இளைஞர்களும் ஆனந்த் அம்பானியை போல மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவனோட ஐக்கான் அவங்க தான். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் உங்களுடைய ஐக்கான் யார், நீங்கள் யாரை போல ஆசைப்படுறீங்கன்னாக்கா இவங்களுக்கு தான் காட்டுவீங்க. ஸோ உங்களுடைய கவனம் அங்கே தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். விரும்பியோ விரும்பாமலோ நம்ம இங்கே தான் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கை. இல்லை எங்கே இருக்குது ரூ ஆன்மா, எங்கே வருது பாருங்கள். எங்கே இருக்குது ஆன்மா? ஆன்மாவுக்கு என்ன வேலை? இங்கே ஆன்மா பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறோம்? ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. நம்மளோட ஆன்மா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது எப்படி இருக்குது? நோஞ்சானா இருக்குதா, ஏன் நோய் கிடச்சிருக்குதா, படுத்த படுக்கையாக கிடக்குதா, சரியா? உள்ள எங்கேயோ சிக்கிட்டு மாடிட்டு முழிக்குதா? யோசிச்சு பார்க்குறதே இல்லை. நம்முடைய ஆன்மாவை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. மனசு என்பது இந்த மண்ணுடம்பின் மீதான ஆசை. இந்த மனசு, இந்த மண்ணுடம்புக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதில் மனசு ஆசைப்படுது. அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, கேட்டுக்கிட்டே இருக்கு. ரூஹ் என்பது மனசை கொண்டு போய் மண்ணுடம்பின் மீதான பட்டிலிருந்து விடுபடுத்து மனசை கொண்டு போய் ரூஹோடு அட்டாச் பண்ணுறது, வானவர்களை நோக்கி செலுத்துவது. ரூஹை கொண்டு போகிறது. ரூஹுடைய மேம்பாடு, ரூஹுடைய முன்னேற்றம், ரூஹுடைய உயிரோட்டம், ரூஹுடைய எழுச்சி, ரூஹுடைய அப்படி சிலிர்ப்பு, இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியதை நம்முடைய மனசு மாற்றணும். இதுக்கு தான் ஒவ்வொரு ரம்ஜானும் வருது. நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு, சுய மதிப்பீடு. நீங்கள் என்னவா இருந்தீங்க, இப்போ என்னவா இருக்கிறீங்க, என்னவா ஆக போகிறீங்க, இதெல்லாம் குர்ஆன் கேட்குது. என்னவா இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, எங்கே இருந்தீங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தீங்க, அதை யோசிச்சு பார்க்குறீங்களா? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மஸ்கூரா. இன்னதென்றே சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருந்த ஒரு காலகட்டம் மனிதனை கடந்து செல்லவில்லையா? ஒரு காலகட்டம் இருந்துச்சா இல்லையா? நீங்கள் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும்போது மாணவர்களை எல்லாம் சதா செய்ய சொன்னான் இல்லையா? உங்களுக்கு ஒரு கிரேடை எல்லாம் கொடுத்தான் இல்லையா? ஒரு கிரேட். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் பயங்கரமான இஸ்ஸத்தை கொடுத்தோம். இஸ்ஸத்தை கொடுத்தானே இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? மாணவர்கள் எல்லாம் உங்களை கிப்லாவாக ஆக்கி சதா பண்ணாங்களா இல்லையா? இவ்வளோ பெரிய கிரேடை இருந்தீங்க. அப்புறம் அங்கிருந்து கீழே விழுந்தீங்களா இல்லையா? விழுந்தோமா இல்லையா கீழே? இதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சி. ஸோ எங்கேயோ இருந்து பாதாளத்திலிருந்து விழுந்து கிடக்கிறோம். ஒரு ரோஷமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு ஆன்மாவாக நம்ம என்ன யோசிக்கணும்? இழந்த இடத்தை மறுபடியும் அடைவது, இழந்த அந்தஸ்தை மறுபடியும் போய் சேருவது, எங்கிருந்து விழுந்தோமோ அங்கே போகிறது. அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். மஸ்ஜூதுல் மலாயிகா, வானவர்களால் சஜ்தா செய்யப்பட்ட நிலை, மறுபடியும் அங்கே போடுவான்ல. எவ்வளோ பெரிய கிரேட், எவ்வளோ பெரிய உன்னதமான கிரேட். அந்த நிலையில நோக்கி போனா தான் அதான் தகுதி. இப்போ யாரெல்லாம் மஸ்ஜூதுல் மலாயிகா என்கின்ற தகுதியை திரும்ப பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலீஃபத்துல்லா என்பதில் இந்த பொறுப்பிற்கான வேலையை வாங்கிக் கொள்கின்றார். யாரெல்லாம் ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்களோ, நாங்கள் மறுபடியும் அங்கே வந்துட்டோம், எங்கள் ஆன்மா அந்த இடத்துக்கு வந்துருச்சு,
யாரெல்லாம் ப்ரூஃப் பண்ணாங்களோ அவங்ககிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வேலை வாங்கிட்டான். ப்ரூஃப் பண்ண முடியாதவங்க, அப்படி ஒரு இலத்தை நாம் இழந்து விட்டோம், அதை அடைய வேண்டும், அதற்கான தகுதி வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் பாடுபட வேண்டும். அல்லும் பகலும் இரவும் பகலும் எல்லா நேரமும் முழு மூச்சோடு அதற்காக இயங்க வேண்டும். இங்கே ஆர்வமே இல்லாதவங்க, அக்கறை இல்லாதவங்க, சரியா, அப்போ கேள்விப்பட்டு அதை இதையும் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறோம். நம்மளும் இகாமத்துதீன்னு சொல்கிறோம், ஷஹாதுல் ஹக்குன்னு சொல்கிறோம், சரியா. இப்போ எல்லாம் நம்ம சொல்கிறதுக்காக எல்லாம் வேலை வாங்கிக்குவோம். அதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்கான்னு பார்ப்போம். தகுதி இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் நம்ம ஒரு மெக்கானிக் தொழில் பண்ணுறோம். ஸோ இந்த மெக்கானிக் தொழிலில் கூட நம்மளால் ஒரு சாதிச்சு காட்ட முடியுதா பாருங்கள். நமக்கு மெக்கானிக் தொழில் கூட ஒழுங்காக உருப்படியாக பண்ண தெரிய மாட்டேங்குது, அப்படி தப்பாக பண்ணுறோம், சரியா. ஆனால் நம்ம பெரிய மெக்கானிக்கு நம்ம நினப்பு மட்டும் இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் அங்கே தான் கிடக்குறீங்க மெக்கானிக் ஷாப்பில். நல்லா மெக்கானிக் நினப்பு வேறு இருக்குது. பொழுதன்னைக்கு ஏதாவது மெக்கானிக் இன்ஜின் ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மெக்கானிசம் பற்றி ஒன்றுமே உருப்படியாக தெரியல, சரியா. இதுதான் ஃபேக்ட். பொழுதன்னைக்கு பண்ணுற ஒரு காரியத்திலேயே நமக்கு ஒழுங்காக உருப்படியாக ஒன்றும் தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே ஆசை என்ன பண்ணணும், ஷாபத்தீனுக்காக பாடுபடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஓகே ஹேர் நல்லா அக்செப்ட் பண்ணிட்டான், ஓகே ஹேர் வாங்க அக்செப்ட் பண்ணிட்டான், உங்களுக்கு வேலை கொடுக்குறேன். அந்த வேலையை எப்படி நீங்கள் செய்வீங்க? அந்த வேலையை எப்படி செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. செய்யவே முடியாது. ஒரு உம்மத், ஒரு தனித்தனியால் விட்டுருங்க, ஒரு உம்மத், இது ஒரு உம்மத் தானே. இந்த உம்மத்துக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேலையை கொடுக்குறான். ஒரு சின்ன ஒரு நாடு, அந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திடம் கொடுக்கின்றான். இந்த உம்மத்தான் அந்த நாட்டை ஆள முடியுமா? யோசிச்சு பண்ண ஆள முடியுமா? முடியாது. டிமானிசேஷன் பண்ணிட்டாங்க இல்லையா, பண மதிப்பு. இது ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, பண்ணால் என்ன ஆச்சு, பண்ணாமட்டா என்ன ஆயிருக்கும், அது எப்படி அவன் பிளான் பண்ணியிருப்பான், எப்படி அவன் யோசிச்சிருப்பான், இதை பற்றி எல்லாம் இந்த உம்மத்தை யாராவது பேச முடியுமா? இப்போ பண்ணி காட்டுறான், சரியோ தப்போ ஒரு பயங்கரமாக நடவடிக்கை. அது அவன் துணி தானே பண்ணியிருப்பான், அவனுடைய மார்க்கெட்டே சரிஞ்சு போகுதுன்னு தெரியும், ஆனால் துணிஞ்சு பண்ணியிருக்கான்ல. இது வரைக்கும் 60 ஆண்டு காலத்தில் எந்த அரசாங்கம் யோசிக்காத ஒரு விஷயம் அது. துணிச்சு திடுதிப்புன்னு காலங்கத்தான் அறிவிச்சிட்டான். இந்த மாதிரியான ஒரு செயல் திறமை இந்த உம்மத்திட்ட இருக்கா? தலைமை பண்பு இல்லை, உங்ககிட்ட இல்லை. பணம்னு என்னன்னா இந்த உம்மத்து தெரியுமா? நீங்களே உட்காந்துருக்கிறீங்க. பணம் என்றால் என்ன, நாணயம் என்றால் என்ன? 2000 ரூபாய் அமௌண்ட் உங்கள் பேக்கெட்டில் இருக்குது. இந்த 2000 ரூபாய்க்கான மதிப்பு எங்கிருந்து வருது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மதிப்பை மாற்றணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? மதிப்பு வீழ்ச்சி அடையினா எப்படி வீழ்ச்சி அடையுது? எதுவுமே தெரியாதுங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஆன்சர் மட்டும் போடுறோம், காலும் இல்லை கையும் இல்லை. ஆனால் மலை ஏறி தீண்டுக்கு ஆசைப்படுறோம், எப்படி சாத்தியம், கீழே செத்து போயிடும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது பெறுகின்ற மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய அருள் இந்த உம்மத்திடம் ஆட்சியை ஒப்படைக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய அருள். கொடுத்தானே கொஞ்சம் செத்து போயிடுவாங்க. மலையாளம் எப்படி ஏறுவான்? மலையை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. இல்லை ஒரு செங்குத்தான மலை, மேலே வந்து தண்ணி வரை கசஞ்சிக்கிட்டே இருக்குது, வழுக்கும். மலை ஏறவும் தெரியாது, கையில் எதுவுமே இல்லை. வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட தடுமாறி கீழே விழுந்துடும். வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணவங்க கூட தடுமாறி கீழே விழுந்து விடுகின்ற ஒரு செங்குத்தான மலையில் எந்த ப்ராக்டிஸும் எந்த தகுதியும் திறமையும் இல்லாத ஒருத்தனை போய் ஏற சொன்னால் எப்படி ஏறும்? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தின் மீது மறுபடியும் கருணை காட்டுகின்றான், மறுபடியும் திரும்ப செய்கிறான். ஆட்சி கொடுக்க மாட்டேன். எப்படி ஆட்சி கொடுக்கணும் பாருங்கள். லாபி பண்ணுறவங்க இஸ்ரேலில், அமெரிக்காவில், பிரிட்டனில், ஃப்ரான்ஸில் லாபி பண்ணுறவங்க என்னென்னா திறமை ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கன் காங்கிரஸில், செனட்டில் மெம்பர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்கும் சரியா, அவன் எந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறானோ அதே அளவுக்கு இல்லாட்டையும் ஓரளவுக்காவது அரபி மொழியை பேசும்.
செனட்டுக்குள்ளே போகணுன்னாக்கா அரபி மொழி முக்கியம் தெரியும், அரபி மொழி கற்றுக்குவோம். அவருடைய பிஸ்னஸ்ஸு டாலருக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, டாலர் ஃபுல்லாக பெட்ரோல் சார்ந்து இருக்குது. இப்போ கோடிக்கணக்கான ட்ரில்லியன்களை, கோடிக்கணக்கான கோடானு கோடி டாலர்களை அவனுக்கு பெட்ரோலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் ரொம்ப முக்கியமான இது. பெட்ரோல் கடை அடக்கி ஆள வரைக்கும் தான் அவனை அங்கே ஆட்சி உட்கார முடியும். இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டே இருக்கணும், அவனுக்கு போயிட்டே இருப்பாங்க. அரபிகள் இங்கிலீஷ் பேச மாட்டானுங்க, தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. அவன் அரபில் தான் பேசுவோம். நீங்கள் அரபில் பேசுவாங்க, யார் படிப்படி ஜாதி அரபில் பேசுவான், அரபி கற்றுக்குவான். பாருங்கள், உலக ஆட்சி அதிகாரம் வேணும்னாக்கா அரபி மொழி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இஸ்லாம் தான் பெரிய மார்க்கம்னு சொல்கிறோம், அது தான் அதன்னு சொல்கிறோம், நம்ம தாயின்னு சொல்லிக்கிறோம். அரபி தெரியுமானா தெரியாது, அரபி ஓத தெரியுமா தெரியாது, ஒழுங்காக 4 வார்த்தை தெரியுமா பார்த்து வாசிக்க கூட தெரிய மாட்டேங்குது. மொழி எப்படி கற்றுக்கிறது? கற்றுக்க முடியாது. எவனுக்குமே அரபி மொழி தெரியாது. அரபி மொழியே தெரியாத ஒரு சமூகம் அல்லாவுடைய மொழின்னு சொல்லிக்கிறான், அல்லாவுக்காக சாகிறேங்கிறான். அல்லாவுக்காக சாகிறாங்க மாதிரி மொழியை கற்றுக்கிறான்னு கற்றுக்க முடியாதுங்க. முயற்சி, சின்ன முயற்சி. மொழின்னு என்னங்க மொழி? இது பேர் மைக்குங்கிறோம், தமிழில் ஒளிபெருக்குங்கிறோம், ஒளிபெருக்கின்னு சொல்கிறோம். மைக்குங்கிறத ஒளிபெருக்கின்னு சொல்கிறீங்க, அதுதான் மொழி. இதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், அதுக்கு என்ன பேர், ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொழி தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஒருத்தர் அன்றாட வாழ்க்கையில் 400 வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ 400 வார்த்தை உங்களுக்கு வேறு மொழியில் தெரியுதுனாக்கா அந்த மொழி நீங்கள் பேசலாம், பெரிய மேட்டர் கிடையாது. அது நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ நம்முடைய கவனம் ஓட்டம் ஃபுல்லாக இங்கே தான் ஓடிட்டுருக்குது. நம்ம மனசுக்குள்ளே ஆசைப்படும், ஆசை இருக்குது தாசீல் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்க. இப்போ நம்ம ஆசை தான் இருக்குது, தாசீல் பண்ணோம் ஆசைப்படுறோம். இப்போ நம்ம தகுதி அது கழுது மேய்க்கு தான் நமக்கு தகுதி. இன்றைக்கி நாட்டில் கழுதை இல்லை, வருங்க வண்ணானே இல்லை, கழுதைங்க இருக்குது. அதுக்கும் உருப்படி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. கழுதை கூட மேய்க்க முடியாது. கழுதை தெரியும் உங்களுக்கு? கழுதை மேய்க்கவும் தெரியாது, கழுதை மேய்க்கவும் தெரியாது. தானே உண்மை? ஆசைப்பட்டு ஒன்றும் போகிறது இல்லை. அதுக்கான தகுதி வளர்த்திக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்க்கணும். இங்கே ஒரு உள்ளம், ஒரு உயிர் உள்ள ஆன்மா எங்கே இருக்கின்றது? முதல்ல உயிரோடு இருக்கும் இல்லைங்க. நம்ம ஒரு வேலைக்காரனை பார்க்க போகிறோம், எல்லாம் இந்த கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 10 பேர் இருக்கானுங்க, 10 பேர் தூங்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் தூங்கிக்கானுங்க. அவனை எழுதி வேலை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 10 பேர் செத்து போய் கிடக்கானுங்க, என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்க. இவன் உயிரோட ஒருத்தன் ஏங்கிக்கிட்டே இருக்கிறான், நைட்டாக தூங்காமல் பண்ணாமல் சொக்ஸாக ஓடி ஆடி வேலை பார்த்துட்டே இருக்கிறான். அவனை கூப்பிடுவீங்க, நீங்கள் வா ஒரு வேலை தானே செய். இங்கேனாக்கா உனக்கு இந்த வேலைக்கு என்ன, இந்த வேலைக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 ரூபா கிடைக்குங்க, நான் சொல்லிட்டு வேலையை செய், நான் ஷிஃப்ட்டுக்கு 5000 ரூபா தர்றேன். ஓடியே வேலை பார்த்துட்டே இருக்கலாம். அவனை கூப்பிட்டு நீங்கள் இன்னொரு வேலையை கொடுப்பீங்க. உங்ககிட்டே இருக்கிறான், அவனை கூப்பிட மாட்டேங்க. ஒரு உடம்பு சரியில்லாமல் கையை காலை முடிஞ்சு போய் கட்டுப்போட்டு படுத்துட்டு இருக்கிறான், அவனை கூப்பிங்களா? கூப்பிட மாட்டேங்க. செத்து போய் பணமாக கிடக்கிறான், அவனை கூப்பிங்களா? கூப்பிட மாட்டேங்க. முதல்ல உயிரோடு இருக்கணுங்கிறத உணர்த்தணும். உயிரோடு தான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஓடியாடி ஓடியாடி ஊக்கத்தோடு சுற்றிட்டு இருப்பது தான் உயிரோடு இருக்குது அடையாளம். சாப்பிட்றீங்க, எனர்ஜி கிடைக்குது, நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, கொஞ்சம் சோர்வாக இருக்கிறீங்க, காய்ச்சல் பலகீனம் வந்துருச்சு, மருந்து எடுத்துக்கிறீங்க, சரி பண்ணிக்கிறீங்க, திடகாத்திரமாக நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, வர்றீங்க, போகிறீங்க, சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறீங்க. இது உயிரோடு இருக்கிறீங்கிறது அடையாளம், நடமாட்டம். இப்போ நடமாடுறது முதல்ல நம்ம நடமாடுறோமா? உங்கள் ஆன்மா நடமாடுகின்றதா? இது பேசிக் கொஷன். உங்கள் ஆன்மா உயிரோடு இருக்கின்றதா? அடுத்த படுக்கையே இல்லாமல் நடமாடி கொண்டிருக்கிறதா? காலகை ஒன்றும் இல்லை, நல்ல சுகமாக இருக்குது, திடகாத்திரமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நடமாடி கொண்டிருக்கிறது. நடமாடிட்டே இருக்கிறான், மக்கள் பார்ப்பாங்க, ஓகே உயிரோடு இருக்கிறான், நடமாடிட்டு இருக்கிறான், இவனுக்கு எந்த குறையும் இல்லை, நல்ல வாட்ட சட்டமாக இருக்கிறான். அடுத்து இவனுக்கு நோய் இருக்கா? எந்த நோயும் இல்லை. இவனுடைய திறமை இருக்கா? 3வது திறமை இருக்கா?
என்ன திறமை இருக்குங்கிட்ட, என்ன திறமை இருக்கு? திறமை இம்ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல. 30 ஆண்டுகளில் நாடோடிகளாக ஒட்டங்களை மேய்த்து கொண்டு திரிந்தவர்கள் திறமை இருக்குதுங்கிற ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வேலை வாங்கிட்டான். 30 ஆண்டுகளுக்குள் உலகம் என்று அந்த காலத்தில் கருதப்பட்ட நிலப்பகுதியின் பெரும்பாலான பிரதேசங்களை அரபுகள் வெற்றி கொண்டு விட்டார்கள். மத்திய ஆசியா ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. மத்திய ஆசியா ஃபுல்லாக அவங்க கைக்கு வந்துருச்சு 30 வருஷத்துக்குள்ள. 30 வருஷத்துக்கு தாண்டி 32 ஆப்பிரிக்கா கூட கால் எடுத்து வச்சுட்டாங்க. மத்திய ஆசியா தான் அன்னைக்கு மக்கள் நெருக்கம் உள்ள ஒரு பகுதி. மத்திய ஆசியா ஃபுல்லாக 30 வருஷத்துக்குலாம் பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், மனிதகுல வரலாற்றிலேயே அற்புதமான ஆட்சியாளராக கருதப்படுகின்ற உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒட்டாங்களை மேய்க்கக்கூட லாயக்கற்றவர் என்று அவங்க அப்பாவால் திட்டப்பட்டவர். சரியா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் எல்லாருமே சாதாரண ஆட்கள். முஸ்அப் பின் உமைர், முஆத் பின் ஜபல், சயீத் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு ஆஸ், எல்லாம் பாருங்க, எல்லாம் நாடோடிகளாக, ஒரு குழு தலைவர்களாக, ஒரு சின்ன சின்ன பகுதியினுடைய பொறுப்பாளர்களாக, உலக மக்களால் கவனிக்கப்படாமல் ஏறெடுத்து பார்க்கப்படாமல் இருந்தவர்கள். ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்து எழுச்சி பெற வைத்து ஆன்மாவின் திறமைகளை வளர்த்து கொண்டு எழுச்சியோடு நின்றார்கள். தங்களிடம் திறமை இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிரூபித்து காண்பித்தார்கள். அல்லாஹ்விட்ட வேலை வாங்கிட்டோம், திறமையை காமிச்சிட்டாங்க, வேலை வாங்கிட்டோம். நம்மகிட்ட உயிரே இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வை வரவே வராது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வந்து போய்கிட்டே இருக்கு. தினந்தோறும் தொழுகை வருது. உயிர் இருக்கா உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு செக் பண்ணுறது தொழுகை வந்துகிட்டே இருக்குது. நம்ம தொழுகையை மௌத்தாக்கிட்டோம். நம்மளுடைய தொழுகைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஷரியத்தில் எந்த மரியாதையும் கிடையாது. தேரா இமாம் பே ஹுதூர் தேரி நமாஸ் பே சுரூர் என்று அல்லாமா இக்பால் சொல்கிறாங்க. உங்களுடைய இமாம் அங்கே நிற்கிறதே இல்லாது. எந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றீர்களோ அவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறதே இல்லை. சரியா? அவன் சும்மா மனப்பாடம் பண்ண ஒப்பிக்கிறான். அவன் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான் அவனுடைய கற்பனை லோகத்தில். உன்னுடைய இமாம் அங்கே வர்றதே இல்லை. உன்னுடைய தொழுகையில் சந்தோஷம் பரவசமே இல்லை. பரவசமே இல்லாத ஒரு தொழுகை. யோசிச்சு பாருங்க, எனக்கா நம்ம காலையில் தொழுதோம், ஒரு சிலிர்ப்பு, ஒரு ஆன்மீக பரவசம், அப்படியே என்ன சொல்கிறது, அடங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. சரியா? அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே திளைக்க வைக்கின்ற தெவிட்டாத ஒரு இன்பம். தொழுகை விட்டு வெளியே வரவே கூடாது, அப்படியே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, பயங்கரமாக வேர்த்து கொட்டுது உங்களுக்கு. ஒரு அருவியில் போகிறீங்க, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண அருவிக்கு போகிறீங்க, உள்ள போய் நிற்கிறீங்க, அப்படியே இன்பமாக இருக்குது. நிற்க இன்னும் சுகமாக இருக்குது. இந்த சுகத்தை இழந்து விட்டு வெளியே வருவீங்களா? டைம் ஆச்சு வெளியில் வா, மற்ற முறையை கட்டிகிட்டே இருக்கிறான், ஆனால் வெளியே வர்றீங்க, அங்கேயே நின்றுட்டே இருப்பீங்க. அந்த இன்பம் திளைக்க முடியாத இன்பம், தெவிட்டாத இன்பம், ஒரு சுகம், ஒரு பரவசம், அது இழக்க முடிய மாட்டோம். அந்த மாதிரி இன்பம் நம்ம நினைக்காத நம்ம கிடைச்சிக்கலாம் தொழுகையில். ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் நம்புகிறீங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக நம்புறீங்களா இல்லையா? என் கண்களுக்கு குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு என்னையாவது கண்களின் குளிர்ச்சி வந்திருக்கா தொழுகையில்? நல்ல போய் சொல்கிறாங்களா? அல்லாஹ்வின் தூதர் அனுபவித்த அந்த சின்ன இன்பத்தை கூட நம்ம அனுபவிக்க முடியலையே. ஏன் முடியல? ஏன் முடியல? சின்ன இன்பம்னா தினசரி காலை 5 வக்த் தொழுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட பேசிகிட்டே இருப்பாங்க. பாங்கு கொடுத்தோன்னா அவங்க அப்படியே ஒரு ஆலியன் மாதிரி ஆயிடுவாங்க, ஒரு அந்நிய வேற்று கிடக்க வாசி மாதிரி. அவங்க வேற நாங்கள் வேற மாதிரி ஆயிடுவாங்க, தொழுகைக்கு போயிடுவாங்க. தொழுகை அப்படின்னாக்கா அப்படியே ஒரு இன்பம். தொழுகையை பற்றி நினைக்கும் போதே ஒரு ஆனந்த சிலிர்ப்பு, ஒரு அற்புதமான அக சந்தோஷம்.
எல்லாம் தம்பி தொழுகையில் நிற்கிறாங்க. அவங்களால தொழுகிட்டு வெளியே வரவே மாட்டேங்காங்க. தொழுகை நினைச்சாலே அந்த இன்பம் நமக்கு வந்துருக்கு. நமக்கு என்னைக்காவது வந்திருக்குதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தொழுகை ஒரு பேசிக் அமல். இந்த பேசிக் அமலுடைய சந்தோஷத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா உண்மை, நமக்கு அல்லாஹ் கொடுக்கறதே இல்லை. ஏன் கொடுக்குறது? எங்க ஒரு காஞ்சி போன ஒரு இட்லி, ஆறி போன ஒரு இட்லி, அந்த இட்லியை சட்னியை துவைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசி ஆகும். அது ஒன்றும் சுவையான உணவு கிடையாது. பசி ஆகும், நிம்மதியாக இருக்கும். ஸோ ஒரு இட்லியை சட்னியில் துவைத்து கூட உங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அவ்வளோ உங்களுக்கு வேல்யூ, அது கூட உங்களுக்கு தர்றதில்லை. ஆனால் நீங்கள் அவன் பிரியாணி தருவான்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி கொடுக்கும்? தருவாங்க. உங்களால் இட்லியை கூட பெற முடிவதில்லை. ஏன்னா இட்லியை பெறக்கூடிய தகுதி கூட நம்மள்ட்ட இல்லை. உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கு, நரகள் அப்படியே மலத்தை பூசி இருக்கும். உள்ளத்துக்குள்ள மலம், வெயிலில் மலம், சிந்தனையில் ஃபுல்லாக மலம், உடம்பெல்லாம் மலம். எவனா வந்து கூட்டிக்கிடுவானா? யோசிச்சு பாருங்கள். உடம்பெல்லாம் அப்படியே மலம் கொட்டுது, காதில் எல்லாம் சீ ஒழுகுது. அங்கே வந்தால் நீங்கள் நாற்றம் அடிக்குது, நாரி போய் கிடக்குறீங்க, துறந்து மேலே ஒழுகுது. எவனாவது உங்கள் பக்கத்து கூட வாங்க தம்பி, இம்தியாஸ் பாய் வாங்கிங்க, சாப்பிட்டுக்கிங்க, ஊட்டி விடுவானா? விட மாட்டான். இட்லி தர்றது கூட நம்மக்கிட்ட தகுதி இல்லை. இப்படி தான் இட்லி தருவான். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் டெய்லி வந்து நிற்கிறான் இந்த கேடமா முடிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ரொட்டி வச்சு தூக்கி பூரா வீசிடலாம். ஏன் நம்ம அதை பொறுக்கி தின்னுப்போம். யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல சுட ஒரு ரொட்டியை தூக்கி வீசி எரிஞ்சிட்டான். யூ காட் இட், கரைச்சி அது. ஒரு சுட ஒரு ரொட்டி, நல்ல ரொட்டி ஒன்று அவன் தூக்கி எரிஞ்சிட்டான். நம்ம கிடைச்சிடுச்சு, நம்ம திங்கிறோம். இந்த இவ்வளோ ஒழுக்கிட்டே இருக்குது. அந்த அதோட தான் திம்போம். விற்கிறதுக்குள்ளேயே அது மேலே விழுந்துருச்சு, அப்படியே திங்கிறோம். அந்த ரொட்டி சுவையாக இருக்குமா? ரொட்டி மட்டும் இல்லை, அவன் பிரியாணியே கொடுத்தாலும் அது சுவையாக இருக்காது. என்ன ஒழுகுதோ அப்படி கிடைக்குதோ அதைத்தான் நம்ம திங்கிறோம். அந்த சுவை தான் நமக்கு கிடைக்கும். நம்மளால் அந்த சுவையை நம்மளால் அது புரிஞ்சிக்கவே முடியாது. தொழுகையில் நாங்கள் எப்படிலாம் நின்றுட்டே இருந்தோம், அது எப்படி இருக்கும்? அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன தின்னாலும் இந்த வசதி அளிக்கும். நம்ம என்ன தின்னாலும் இதைத்தான் திங்கிறோம். என்ன தின்னாலும் இதைத்தான் திங்கிறோம், இதுதான் உள்ள போகும். இன்னொரு வாசனையே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. இதை தவிர இன்னொரு வாசனை இருக்கா? இன்னொரு சுவை இருக்குதா? இன்னொரு மனம் இருக்கிறதா? இன்னொரு டேஸ்ட் இருக்கா? நம்ம எவனோ எதையோ சொன்னாங்க இருக்காது. நம்ம கேட்டுட்டு, ஓ அப்படி ஒரு உணவு இருக்குதா, எவ்வளோ சுவையாக இருக்குமா, நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் அந்த சுவையை நம்மளால் பண்ணவே முடியாது. எக்கு தப்பா எதேச்சியாக அந்த உணவு நமக்கு கிடைச்சாலும் கூட நம்மளால் சுவைக்க முடியாது. நம்ம நிலைமை மாற்றணும். முதல்ல போய் நீங்கள் குளிக்கணும். ஒரு முறை குளிச்சாலும் அதான் 1000 முறை குளிக்கணும். 1000 முறை குளிக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஷரியா என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் தொழுக நிற்கிறீங்க, வயிற்றில் கழிவோடு போய் நிற்காதே. சரியா சொல்லுதா இல்லையா? வயிற்றில் கழிவோடு போய் நிற்காதே. சரி, ஏன் சொல்லுது? அது ஒரு அவஸ்தையாக இருக்கும், ஒழுங்கா நிம்மதியாக தொழ முடியாது. இதெல்லாம் காரணம் இல்லைங்க. நீங்கள் அடக்க பழகிட்டீங்க, ஏன்னா அடக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் தானே அடைக்கிறான், அடக்கிட்டு தொழுகிறான். அடக்கிறோமா இல்லையாங்க? பஸ்ஸில் போகிறோம் அடக்கிறோம், பெண்கள் வெளியில் போகிறாங்க அடக்கிக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் அடக்க முடியும்ல, அடக்கிட்டு தொழுகிறீங்கிறீங்க. ஆனால் சரியாக வேணான்னு சொல்லுது, போய் கழிச்சுட்டு வா.
அது அவஸ்தைக்காக அல்ல. அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க, உள்ளே கூட கழிவு இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது தூய்மையாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். வயிற்றில் ஒரு கழிவு, அந்த கழிவோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்காதே அப்படின்னு சரியாக சொல்லுது. மனசு ஃபுல்லாக ஒரே கழிவு தான் இருக்குது, மனசு ஃபுல்லாக ஒரே கழிவுங்க. பாருங்கள், நம்முடைய அக்கீதா நம்ம சொல்லிக்கிறோம், அது ஃபுல்லாக ஒரே கழிவு. நம்முடைய சிந்தனை ஃபுல்லாக ஒரே கழிவு. ஷரியத்தில் பெரும்பாலான விஷயங்களை நாம் நம்புவதே கிடையாது, தான் ஹக்கு. ஏன்னா நம்ம அதை நம்புவதற்கு தேவையான சிந்தனை விரிவு நம்மகிட்ட இல்லை, நம்ம நம்ப முடியாது, நம்ம தயாராக இல்லை. பல விஷயங்களை மனசுக்குள்ளே நிராகரிச்சிடுவோம், இதெல்லாம் இருக்காதுல்ல, அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? அதெல்லாம் நம்முடைய உடலால் மனசால் உணர முடியாது, ஆன்மாவால் மட்டும்தான் உணர முடியும், ஆன்மாவால் மட்டும்தான் உணர முடியும். உங்களிடம் ஒரு உயிருள்ள ஆன்மா இருந்தால், சரியா, ஒரு சின்ன பேசிக் பாயிண்ட். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, காலையில் டீ குடிச்சா தான் டயர்ட் போக முடியும், காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக 8 மணிக்கு பசிச்சிடும், 8 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகும் சொல்கிறாங்களா இல்லையாங்க? இந்த மாதிரி ஒரு உயிருள்ள ஆன்மா ஒன்று இருந்துச்சுனாக்கா காலையில் 3:30 மணிக்கு மேலே அதெல்லாம் தூங்க முடியாது. 3:30 மணிக்கு அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும், சோறு கொடுத்தா தான் ஆகும். ஒரு உயிருள்ள ஆன்மாவாக இருந்தால் தினசரி காலையில் 3:30 மணிக்கு அந்த ஆன்மாவுக்கு பசிக்கும், பசிக்கும். 3:30 மணி, 3 மணி, 2:30 மணிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் பயங்கரமான ஒரு உணவு திருவிழா நடக்கின்றது, ஒரு அற்புதமான உணவு திருவிழா. பிரபஞ்சத்தினுடைய எல்லா வகையான பதார்த்தங்களும் அங்கே பரிமாறப்படும். ஒரு உயிருள்ள ஆன்மா 3:30 மணிக்கு, குறைந்தபட்சம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு அங்கே ஓடும், அங்கே போய் நிற்கும், ஏதாவது கிடைக்கும். 3:30 மணிக்கு நீங்கள் போயிட்டீங்க, டெய்லி போகிறீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற விஷயங்கள் நமக்கு கிடைச்சா கூட பெரிய பொக்கிஷம். பேசிக் அடிப்படை என்னன்னாக்கா, ஒரு உயிருள்ள ஆன்மாவாக இருந்தால் 3:30 மணிக்கு எந்திரிச்சிடும், பசிக்கும், அது சோறு கொடுன்னு கேட்கும், சோறு கொடுக்கும், சோறு கொடுக்குறீங்க, அதுக்கு சாப்பிடும், இது கொஞ்சம் சக்தி வரும், கொஞ்சம் சக்தி வந்தால் என்ன நடமாட ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு உயிர் இருக்கின்றது அது ப்ரூஃப் பண்ணும். நீங்கள் அதை பார்க்கணும், இதுக்கு உயிர் வந்துருச்சு, இது அப்படியே அசையுது, இன்னும் கொஞ்சம் உணவு கொடு, இன்னும் கொஞ்சம் ஈடு கொடு. இப்போ ஆன்மாவுக்கான உணவு என்ன, ஆன்மாவுக்கான குடிநீர் என்ன, ஆன்மாவுக்கான போஷாக்கான உணவு என்ன, ஆன்மாவை திடகாத்திரமாக வைக்கின்ற உணவுகள் என்னென்ன. இப்போ நீங்கள் எல்லாம் தேடி தேடி பார்ப்பீங்க, அதுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கிட்டே போய் கேட்பீங்க, அதுக்கு என்ன கொடுக்கணும், அது மெதுவாக அசையுதுங்க, அது கணத்தை வந்து பார்க்குதுங்க, அதுக்கு என்ன கொடுக்குறது, நீங்கள் அட்டை கேட்பீங்க, அல்ல அட்டை கேட்பீங்க, அல்ல உணர்த்துவோம், அதை கொடு, இதை கொடு. இப்போ நடப்பிடமாக கிடைக்கிற இந்த ஆன்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம், இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆக்கணும். இதை ரெடி ஆக்கினா தான், இதுக்கு தான் சோதரி. அது என்ன சுவை, இது என்ன சுவை, தொழுக என்ன சுவை, நோன்பு வச்சா என்ன சுவை, திக்ரு பண்ண என்ன சுவை, செலவாத்து பண்ண என்ன சுவை என்று ஒவ்வொரு சுவையை பற்றியும் இந்த ஆன்மாவினால் தான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். பிரச்சனை என்னன்னாக்கா, நம்ம அத்தனை பேர்கிட்ட இந்த ஆன்மா இல்லை, அல்லது ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்குது. அதனுடைய சுவையை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. தொழுகிறோம், என்னன்னு தெரியல, தொழுகிறோம், அல்லாவுடைய பள்ளிக்கு போய் தொழுகிறோம், அல்லாவுடைய நின்று தொழுகிறோம், துடும்பு கொஞ்சம் ரஹமத்தெல்லாம் இறங்குது, அல்லா கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குறோம். இது என்னமோ ஒரு நிம்மதி நமக்கு தெரியுது, அது புற நிம்மதி வெளியில் வருது. ஆனால் அக நிம்மதி நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. தொழுகையின் மூலமாக டைரக்டாக நமக்கு கிடைக்கின்ற பரவசத்தை நம்மால் உணரவே முடியாது. நம்மகிட்ட ஆன்மா இல்லை, அந்த அளவுக்கு அதை உணரக்கூடிய அளவுக்கு பக்குவம் அடைந்த
பருவமடைந்த பகுத்தறிவில் வென்ற அற்புதமான உயிர் உள்ள திடகாத்திரமான ஆன்மை நம்மள்கிட்ட இல்லை. என்னதான் 5 வக்து தொழுதாலும் நம்மளால அந்த தொழுகையை ஃபீல் பண்ணவே முடியாது. துவா கேட்குறோம், துவான்னு என்ன நமக்கு தெரியாதுங்க. அல்லாஹ்வின் தூதர் துவா கேட்டிருக்காங்க. ஒரு துவா அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொருத்தரும் துவா கேட்டிருக்காங்க. துவாவில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. கேட்குறோம், நம்ம வேண்டியது எல்லாம் கேட்பதுங்கிறது துவாவாக்கி வச்சுக்கிறோம். வேண்டியது எல்லாம் கேட்பது மட்டும் துவா இல்லை. ஐயா, நீங்கள் ஒரு ரோமானிய மன்னன் இருக்கான், ரோம மன்னன் சீசர். சீசருக்கு முன்னாடி ரூல்ஸ் என்னன்னாக்கா, சீசருக்கு முன்னாடி புறத்தை காட்டக்கூடாது. இந்த ரூல் இப்போ நிற்கிறீங்க, மன்னர் பெருமானே ஏன் சொல்கிறீங்க சொல்லிட்டு அப்படியே தான் பின்னாடி வரணும். திரும்பி வரக்கூடாது. திரும்பி வந்து அவன் கொண்டுருவானு உடனே தலை செய்வான். சீசரின் அவையில் திரும்பி வரக்கூடாது, அவனுக்கு முதுகடி வரக்கூடாது. அது அந்த சபையினுடைய ஒரு ரூல். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் அல்லாஹ்விட்ட போய் துவா கேட்குறோம். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னே தெரியாது. ஸ்கூலுக்குள்ள 2ஆம் கிளாஸ் படிக்கிற 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் போட்டதுக்காக வேண்டி, அது ஒரு பெரிய ஸ்கூலு, மண்ணாங்கட்டி ஸ்கூல், அதுக்கு ஒரு லீவ் லெட்ரு, சரியா, அது லீவ் எழுதி தர்றாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படி போட்டு நீங்கள் தான் ஸ்கூலில் பணம் கட்டி படிக்கிறீங்க, காசு கொடுத்து படிக்கிறீங்க ஸ்கூலில், அதுக்கு லீவ் லெட்ரு போனால் சொல்லிக்கிட்டு பேசாமல் உட்காந்துப்போம். லீவ் லெட்ரு அவன் லீவ் லெட்ரு ஒரு ஆர்டர் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் லீவ் லெட்டருக்கு ஒரு ஆர்டர். தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு பண்ணி விண்ணப்பங்க அவங்க ஒரு ஆர்டர் வச்சுக்கிறான். ஸோ எங்கே போனாலும் ஒரு ஆர்டர் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் துவா கேட்கறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குமா இல்லையா? ஒரு ஆர்டர். த மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் நமக்கு தெரியுமா? யூஸ் பண்ணுங்க, அது நமக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நம்ம கற்று வச்சுருக்கோங்க. அதை நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. துவா எப்படி கேட்பது என்பதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கல. நம்மளுடைய நிலை தான், நம்மளுடைய கிரேடு. ஒரு செகலியன் ஐஐடி போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. போகலான்னு யோசிச்சா பார்ப்பானா? ஆனால் கனவுடைய ஐஐடி பார்த்துருப்பானா? ஐஐடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்தியாவில் மொத்தம் 7 இடங்கள் ஐஐடி இருக்குது. மெட்ராஸ் இருக்குது, ஏக்கரா கணக்கில். ஹாஸ்டலில் இருந்து வகுப்பறைக்கு போகிறதுக்கு உள்ளுக்குள்ளேயே வண்டி இருக்கும். வண்டி எடுத்து போக முடியும். அவ்வளோ பெரிய ஏக்கரா கணக்கில் இருக்குது. உள்ள போனாக்கா பெரிய பெரிய ஆள் மட்டும் தான் இருப்பானுங்க, உயர் ஜாதிக்கு தான் இருப்பானுங்க, பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ அப்துல் கலாம் மாதிரி எவ்வளோ அந்த அப்படி மாறிட்டானாக்கா அவங்க உள்ள போக முடியும். ஒரு செகண்ட் அங்கே போக முடியுமா? அந்த மாதிரி ஐஐடின்னு ஒன்று இருக்குதா? ஒரு செகண்ட் தெரியுமா? தெரியாது, தெரியாது. பிராமின்ஸ் என்ன பண்ணுறான், அவனுடைய பேரன் ஐஐடிக்கு போகணும் அப்படி இவன் படிக்க ஆரம்பிக்கணும். இவன் படித்து இவன் ஐஏஎஸ் வரைக்கும் முயற்சி பண்ணி அடி தோற்று கொண்டிருப்பான். இவன் பையன் படிப்பான். இங்கிருந்து இவன் அறிவை தேக்கி அவன் பேரனுக்கு கொடுப்பான். அவன் பேரன் ஐஐடிக்குள்ளே போயிடுவான். ஒரு சக்கிலியன் போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. சக்கிலியனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். சரியா தப்புங்கிற மேட்டர் இல்லை. அதை யார் அலோவ் பண்ணுறானோ அவன் ஃபில்டர் பண்ணி விட்டுறான். மீறி ஒருத்தன் தேடி வர்றான். நான் அந்த அனிதாங்கிற பொண்ணு ஜெயிச்சுட்டா, 1192 மார்க் எடுத்துட்டா, சரியா, அவளுக்காக வேண்டியே ஒரு நீட் கொண்டு வருவானுங்க. வந்து கட் பண்ணி விட்டான், வராதே. மீறி 5ஆம் கிளாஸ்லேயே பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வராங்க. இதுக்கு 10 வரைக்கும் படிக்கிறேன், அங்கெல்லாம் போகாது, 5லேயே கட் பண்ணி விட்றேன். கட் பண்ணிக்கிறானா இல்லையா? ஏன்னா அவனுடைய ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தில் இவனுக்கெல்லாம் வரக்கூடாது. மேலே தகுதி இல்லாதவன். பொதுவாக ஒரு கோட்பாட்டில் தகுதி இல்லாதவர்கள் அங்கேயே ஃபில்டர் பண்ணப்படுறாங்க. இந்திய நாட்டை மனு சாஸ்திரம் தான் வந்துட்டு இருக்குது. மனு சாஸ்திரம் தான் இந்திய நாட்டை ஆள்கின்றது. மனு சாஸ்திரத்தின் பிரகாரம் இவங்களாம் மேலே போகக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். நமக்கு தாங்க பாருங்க, நம்மோடும் இறை சாசனத்தில் நாம் தகுதி இல்லாத மக்களாக இருக்கிறோம்.
தகுதியை பெறாதவர்கள், அருகதை அற்றவர்கள், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறோம். ஒரு பெரிய ஒரு கவிஞர் சொல்கிறாரு, அவரால் காபத்துல்லா போக முடியல. நிறைய பேர் முயற்சி பண்ணுறாரு ஹஜ்ஜு போகிறதுக்கு, அவருக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அவர் ஒரு கவிதை எழுதுகிறார், காபாவுக்கு போக வேண்டும் என்று ஏன் துடிக்கின்றாய்? காபாவுக்கு போக வேண்டும் என்று ஏன் துடிக்கின்றாய்? காபாவுக்கு வெளியே செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் முடித்து விட்டாயா? காபாவுக்கு வெளியே செய்ய வேண்டிய அமல்களை முடிச்சுட்டியா? ஏன் துடிக்கிற? தகுதி இல்லை அங்கே வர்றதுக்கு. சொன்ன வேலையை செய்யல, இது முன்னால் நிற்கிற. சொன்ன வேலையை செய். இப்போ நமக்கு தகுதியே இல்லை. ஒரு துவா அல்லாஹ்வுக்கு முன்னாடி பிச்சை கேட்கிறோம். துவா, யாசகம். யாசகம் எப்படி கேட்பது என்பது கூட தெரியாத மக்களாக நாம் இருக்கின்றோம். எப்படி கேட்கணும்னு உனக்கு தெரியல, உனக்கு எப்படி தருவான்? தரமாட்டான். கேட்பது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாபு சுவால், யாசகம் கேட்கும் முறை, அது தெரியல. நம்முடைய நிலை என்ன, நம்ம எங்கே கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறுக சிறுக அது டெவலப் செய்ய வேண்டும். இன்ஷால்லா இன்னும் சில விஷயங்களை தொடர்பாங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். நம்முடைய மனதின் இச்சைகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி நம்முடைய ரூஹ் செழிப்படையவும் உணர்வெழுச்சி பெறவும் தேவையான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். இதற்கு தகுந்த பருவ காலம் இந்த ரமலான் மாதம். உடம்பு சரியில்லாம இருக்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப வீக்கா இருக்கணும். அப்போ நீங்க அவனுக்கு திடகாத்திரமான உணவுகள் எல்லாம் கொடுத்தா அவனுக்கு ஆபத்தாயிடும். உடம்பு சரியில்லை, காய்ச்சல கிடக்கிறான், பல நாளில் காய்ச்சல், அவனுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான பிரியாணி கொடுக்க மாட்டீங்க. அவன் முதல்ல பத்தியம் இருக்கணும். சரியா? பத்தியம் இருந்துட்டு பிறகு எல்லாமே சீராகனா கொஞ்சம் நல்ல உணவு எடுத்துக்க முடியும். வாயை கசக்கிறவனுக்கு போய் நீங்க அறுசுவை உணவு கொடுத்தாலும் அவனுக்கு கசக்கத்தான் செய்யும். இப்போ நம்ம குரான் ஓத பிடிக்க மாட்டேங்குது, குரான் ஓத தான் போர் அடிக்குது, குரான் ஓத ஒன்னே தோண மாட்டேங்குது, தொழுக முடியல. ஏதோ கடமைக்காக போய் தொழுகிறோம் ஃபர்லான தொழுகைகளை. நம்மளால அப்படியே ஈடுபாட்டோட அப்படியே மூழ்கி போய் ஒரு 2 ரக்காத் சுன்னத்தோ ஒரு 2 ரக்காத் நஃபீலோ நம்மளால தொழுக முடியறதில்லை. ஏன்னா வாயில கசக்குது. அதனால அறுசுவை உணவு அதுவும் கசக்குது. பத்தி எடுத்துக்கணும், பத்தி எடுத்துக்கணும். பத்தியத்துல முக்கியமான விஷயம் தட்பவெப்பநிலை. ஒருத்தன் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறான், குளிர் காய்ச்சல்ல, அவனுக்கு அப்படியே வெயில கட்டில் போட்டு படுக்க மாட்டேங்க, அவனை போத்தி போத்தி உள்ளதான் படுக்க வைப்போம். அந்த தட்பவெப்பநிலை ரொம்ப முக்கியம். நோய்க்கிருமிகள் தாக்காதவாறு அவனை பாதுகாக்கும். மனசுக்கு முக்கியமான நோய்க்கிருமியே, பெரிய நோய்க்கிருமியே சைத்தான் தான். சரியா? அவன்கிட்ட முதல்ல காப்பாற்றணும். அவன் தான் கண்ட்ரோல் பண்றான், அவன் தான் வியாதி ஃபுல்லா ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்கிறான். அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மளால முடியாது. அதான் அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஷைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடக்கிடும், ஷைத்தான்களை விலங்கிட்டுரும். நமக்கு ஃபேவரான ஒரு அற்புதமான வாய்ப்பு. மனசு ஷைத்தானின் பிடியிலிருந்து வெளியே வரணும். ஷைத்தானை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பிளாக் பண்ணிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகணும். இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும். பத்திரமா வெளியில் குளிர் காற்று படாமல் உள்ளே கொண்டாந்து படுக்க வச்சுக்கணும். சரியா? போத்திக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வெதுப்பா, சரியா, சூடாக்கிட்டு நம்ம ரெடி ஆகணும்.
இங்கே வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு போர்வையெல்லாம் தூக்கி வீசிட்டு நீங்கள் ஏசி விடக்கூடாது. செயற்கையாக ஒரு நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். அது இன்னும் நோய் அதிகமாகிடும். ஆகிடுமா இல்லையா? நோய் அதிகமாகிடும். எங்கெல்லாம் நம்ம மனசுக்கு பலகீனமோ, சாப்பாடாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை நல்ல தூக்கமாக இருக்கலாம், எது பலகீனமோ அதெல்லாம் பார்த்து அதை கொடுக்காமல் இருக்கும். குழந்தை கேட்குதுன்னு கொடுப்போமா? கொடுக்குற பத்தியும் அது கொடுக்கக்கூடாது, கொடுக்கவே கூடாது. கொடுத்தா நோய் ஜாஸ்தியாகிடும். சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள், பெண்கள், பார்வை, பேச்சு, வாயால் சாப்பிடவும் கூடாது, வாயால் பேசவும் கூடாது. இன்புட்டும் இல்லை, அவுட்புட்டும் இல்லை. உள்ளே போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. வெளியே வரக்கூடாது. வாந்தி எத்தனை நோம்பு முடிஞ்சிடுமுள்ளோ, நீங்கள் புறம் பேசினாலும் நோம்பு முடியும். பொறாமையில் அப்படியே மனசு எறியறீங்க, அப்போது நோம்பு முடியும். நமக்கு தெரியாது நோம்பு முடியுது. இப்போ நாம் பட்டினி கிடக்கின்றோம் ஆண்டாண்டு காலமாக. இந்த பட்டினி கிடப்பதை நோன்பாக மாற்றணும். உம்மத்தில் பாருங்க, இதுதான் பிரச்சனை. பட்டினி கிடக்கிறோம். முதல் நாள் ஆரம்பிக்கிறதா இல்லை அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதா? இதுதான் பிரச்சனை. இப்போ 5ஆம் தேதி கூப்பிட்டுருக்காங்க ஹிஜ்ரா கமிட்டிலேருந்து பேசுகிறதுக்கு. நீங்கள் நான் நோம்பு வைக்க மாட்டேங்க, பரவாயில்ல நாங்கள் நோம்பு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து நடத்துங்க எங்களுக்கு கிளாஸ். முதல் நாள் நோம்பு வச்சா போகிறது இல்லை. இல்லை நீங்கள் நோம்பு வைக்க மாட்டேங்கல்ல, அதனால் வாங்க எங்களுக்கு. அப்போது நோன்பு பெருநாள் அன்று, சரியா, பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம் அப்படின்னு அவங்க ஏங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஏங்க அவங்க அடுத்த ஒருத்தன் ஏற்றுக்கலைங்கிறக்காக அவனை ஹராமாக்கிடுறீங்க. ஹராமான காரியம் பண்ணுறவன் காஃபீர் ஆயிடறான். காஃபீராக நம்ம அல்லாவுக்கு விற்கக்கூடிய ஆறிடுறான். பாருங்க, பிரச்சனை நோன்பு வைக்கிறது இல்லை, பட்டினி கிடக்கிறோம். நீங்கள் ஒரு நாள் முதல்லேருந்தே பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் 2 நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன் பட்டினி கிடக்கிறது. ஸோ அது எதுவும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. 30 நாள் பட்டினி கிடந்தாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. கூட 6 நாள் வச்சா வருஷம் முழுக்க நோம்பாமா, இன்னும் சேர்ந்து 6 நாளுக்கு பட்டினி கிடக்கிறான். அப்பவும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் சவ்வா நோம்பு வச்சாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. சரியா, வருஷம் முழுசும் நோம்பு வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. இந்த கன்ஃபார்மை நம்ம தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். தற்காலில் டிக்கெட் போட்டிங்கனாக்கா வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது. தற்கால டிக்கெட் போட்டால் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு வரதில்லை, கட் பண்ணிட்டான், தரதே இல்லை. அதில் வெயிட்டிங் வந்து வண்டி ஏறக்கூடாது. இல்லை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க, ஆர்ஐசி போட்டிருக்கான், வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கான், நீங்கள் ரிசர்வ் வண்டியில் ஏறக்கூடாது. ரிசர்வ் பெட்டியில் தான் ரூல். அது ஓப்பன் டிக்கெட் தான். அது டிடிஇ பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட், ஓப்பன் டிக்கெட்டில் அடித்து கொடுத்து ஏறணும். சொகுசாலாக இருக்க முடியாது. பட்டினி தான் கிடக்கிறீங்க. அது நீங்கள் என்னைக்கு வச்சாலும் சரி, நீங்கள் இன்டர்நெட்டில் புற பார்த்து வச்சாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருசாக ஒரு புறையை பார்த்து வச்சாலும் சரி, உங்களுக்கு நோன்பு இல்லை. இது கன்ஃபார்ம். நீங்கள் இருப்பது பட்டினி கிடக்க போகிறோம். இந்த பட்டினி கிடப்பதை நாம் நோன்பாக மாற்ற வேண்டும். மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. டீ குடித்தா தான், சஹார் முடித்த உடனே ஒரு டீ, இஃப்தார் தொடர்ந்த உடனே ஒரு டீ, மனசு கேட்க கொடுக்காதீங்க. இஃப்தார் அப்படின்னாக்கா நோன்பு கஞ்சி வேணும். நோன்பு கஞ்சியே சாப்பிடாதீங்க. பள்ளிவாசல் கஞ்சி தான் போன வாரம் சொன்னேன். இதுட்டு நோன்பு கஞ்சியே வேணாம். எனக்கு நோன்பு கஞ்சி கொடுக்காதீங்க. இதான் எனக்கே சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இதை சாப்பிடாதே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன சாப்பிட்றது? அது கேட்குது, என்ன சாப்பிட்றது? உடல் உணவின் மீது உள்ள ஆர்வத்தை, ஈடுபாட்டை ஆன்ம உணவின் பக்கம் நீங்கள் திருப்ப வேண்டும். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான சூட்சுமம். இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் தான் நம்பர் 1 முஸ்லீம், சூப்பர் முஸ்லீம். சரியா? இதில் ஜெயிக்கணும் நீங்கள். உடல் உணவுக்கான ஆர்வத்தை, ஈடுபாட்டை ஆன்ம உணவின் பக்கம் திருப்பணும். ஆன்ம உணவை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக உடல் உணவின் மீது பட்டு போயிடும். சாப்பிட்டு போனாது சாப்பிடல, அவன் கிடைக்கலையா?
அல்லாஹ்வின் தூதர் இறக்கும் வரைக்கும் ஏழையாகவே இருந்தார். எல்லாம் சொல்லிக்கிறது தான், எல்லாம் சொல்லிக்கிறதாங்க. ஏழையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, எல்லா நேரம் இருந்திருப்பாங்க. ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க. சரியா? பார்த்தா மக்கா வெற்றி கொள்ளாசு தூமத்துல் ஜந்தல் வரைக்கும் இஸ்லாம் பரவிடுச்சு. அப்புறம் எனக்கு ஏழ்மை. அல்லாஹ் அதெல்லாம் பிடிக்கல. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆன்ம உணவை சாப்பிட தொடங்கிவிட்டால் ஆன்ம உணவின் மீது உங்களுக்கு பற்றும் பாசமும் ஏற்பட்டு விட்டால் உடல் உணவுகளின் மீது உங்களுக்கு ஈடுபாடு குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுங்க, உயிர் வாழணுமே அப்படிங்கிறதுக்காக உயிர் வாழ்வீங்க. சரியா? மற்றபடி தேவையே இல்லை, தேவையே இல்லை. அந்த ஹை லெவல் நம்ம கொஞ்சம் ஆர்வம் கம்மியாயிடும், கொஞ்சம் ஆர்வம் கம்மியாயிடும். உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவை நீங்கள் வேண்டி விரும்பி சமைத்து சாப்பிடுவதை விட்டுருவீங்க. கிடைச்சா சாப்பிடுவீங்க, இல்லாட்டி ஓகே, கிடைச்சா ஓகே, இல்லாட்டி ஓகே. சரியா? அப்போ அந்த வந்துடும். ஏன்னா உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இப்போ ஆன்ம உணவின் மீது இருக்கு. ஆன்மா தான் நான் அப்படின்னு நீங்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் நான் சொல்லும்போது ஆன்மா தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான், எனக்கு தேவை, எனக்கு வேண்டும். இப்போ நான்கிறத நீங்கள் ஆன்மாவாக உணர ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ துவா உங்கள் துவாவில் மாறிடும். உங்கள் துவாவுடைய பாய்ச்சல் வேற மாதிரி இருக்கும். ஆன்மா தெரியும் அங்கே போனால் எப்படி போகணும்னு. அது ஒழுங்கு அடக்க உடக்கமாக பேசுவாங்க, போய் நிற்கும். அது எப்படி கேட்கும் அது தெரியும். அது மெதுவாக கேட்கும். ரப்பி இன்னி மஸ்ஸனிய ஸுர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. பிறகு ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி, பயங்கரமான ஒரு வியாதி. யா அல்லாஹ் இந்த வியாதியை நீக்கு என்று துவா செய்கிறாங்க. அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? யா அல்லாஹ் என்னை கெடுதி தீண்டி விட்டது, கெடுதி என்னை தீண்டி விட்டது. நோய் வந்துச்சுன்னு சொல்லல, கெடுதி என்னை தீண்டி விட்டது, நீயோ மிகப்பெரிய கிருபையாளன். உன்றது வாய்த்து வந்து கேட்கணுமா? இன்னும் கேட்காமலேயே கொடுக்க முடியும். ஆயிடுச்சு, நான் இவ்வளோ மோசமான கண்டிஷன் இருக்கிறேன், பார்த்து ஏதாவது பண்ணு யாரா, அவ்வளோதான். வாய்விட்டு ஒன்று கேட்கவே இல்லை. அற்புதமான துவா, அது ரொம்ப அற்புதமான துவா. ஸோ கேட்கறது எப்படின்னு அது தெரிஞ்சு போயிடும். அதுவாக கேட்கும். அது ஆரோக்கியம் வடசட்டமாக இருக்குது. இப்போ ஆன்மா வளர வளர, ஆன்மா பெருக பெருக இந்த சின்ன சின்ன பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. இந்த புறம் பேசுகிறது, பொய் பேசுகிறது, சரியா, உள்ள ஒன்று வச்சு மறைச்சு பேசுகிறது, ஒரு ஆளை பற்றி தப்பாக நினைக்கிறது மனசுக்குள்ள. என்ன தான் மோசமான ஆளாக தான் தப்பாக நம்ம வராது. கெட்ட அபிப்பிராயம், தவறான அபிப்பிராயம், பொறாமைப்படுவது, அங்கலாய்க்கிறது, மனசு புழுங்காமல் தவிக்கிறது, ஏமாத்துறது, துரோகம் பண்ணுறது, மோசடி பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருக்கும். உங்களால் செய்யவே முடியாது, செய்யவே முடியாது, நினைச்சாலும் முடியாது. தொழுகை பிடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பாருங்க, என்னென்ன உணவுகள்லாம் இருக்கணும் அது எல்லாம் அப்படியே ஒரு ஒரு கோம்போ ஆஃபர். இப்போலாம் என்ன கோம்போ ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் கூட கோம்போ ஆஃபர் தராங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டும் அதையும் சேர்ந்து பண்ணிக்கிங்க, அது தேவை இருக்கோ தேவையில்லையோ சேர்ந்து பண்ணிக்கிங்கன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு கோம்போ ஆஃபர் தரோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக பத்தியத்தை ஃபுல்லாக முடிச்ச பிறகு உணவுகளாக நான் கொட்டுறான். உணவுகளை இறை நினைவு, தொழுகை, அதில் இரவு தொழுகை, அதுக்குன்னு சொல்லி ரமலானில் ஒரு சிறப்பு அம்சம் இரவு தொழுகைக்கு. அதுக்கான முழு மூச்சோட உம்மத்தில் ஏற்பாடுகள் நடக்குது. இரவு தொழுகைக்கான சிறப்பு ஏற்பாடுகள், இரவு நேர வாழ்க்கை, சஜிதா, ருக்கு, குரான் திலாவத், குரானுடைய ததபுர் தான் சிந்திச்சு பார்க்குறது, ஒரு கூட்டாக உட்கார்ந்து குரானை கலெக்டிவ் ஸ்டடி பண்ணுறது, தஸ்பீஹ் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, ஸலவாத் ஓதுவது, தௌபா செய்வது, சரிங்களா? இந்த மாதிரி எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே ரமதானை கொட்டி வைக்கிறான். அல்லாஹ்வோட பேசிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருங்கள். இறைவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுக்கு பெயர் திலாவத்துல் குர்ஆன். இறைவன் பேசுவதை கேட்டுட்டே இருங்க.
உங்களுக்கு ஒரு ஆள் பிடிச்சி போச்சு, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, அவன் நல்லா ஒன்றும் கேட்ட பயான் பண்ணுறான், என்ன பயான் பண்ணாலும் கேட்குறீங்க, உட்காந்து மணிக்கணக்காக கேட்குறீங்க, சிடி போட்டு கேட்குறீங்க, மொபைலில் போட்டு கேட்குறீங்க, உங்கள் குழந்தை பிடிச்சி போட்டு உங்கள் குழந்தை பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த குழந்தை பேச கேட்குறீங்க. குழந்தையுடைய மொழி நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் கொண்டாடி வச்சு கேட்டே இருந்தீங்க, சரியா? அவள் பேசுறதெல்லாம் அப்படி ராகமாக இருந்துச்சு உங்களுக்கு, சரியா? அவள் எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நமக்கு ஒரு ஆள் பிடிச்சி போச்சுன்னா அவன் பேசுறதெல்லாம் கேட்கும். அல்லாஹ் பேசுறது கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. திலாவத்துல் குர்ஆன். ஒரு நாள் திலாவத் பண்ணவே தெரியல, அவன் எப்படி கேட்பான்? கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆள் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் அவர் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை நாள் கேட்பீங்க? கேட்க மாட்டேங்க, போர் அடிக்கும். இது அத்தியாவசியமாக நான் விஷயம் பேசிட்டு வந்துடுவீங்க. மொழி ரொம்ப முக்கியம். திலாவத்துல் குர்ஆன் வாசிக்கணும், அது கொஞ்சம் புரியணும், கொஞ்சமாவது புரியணும். ஸோ அல்லாஹ் பேசுவதை ஆன்மா கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. மற்ற நேரங்களில் பாருங்கள், குர்ஆன் வந்தால் கூட அவ்வளோ ஈடுபாடு இருக்காது. என்ன பிரேக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்? இப்போ நம்ம ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கலாம், ஓதிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 ஜூஸ், 4 ஜூஸ், 5 ஜூஸ், 6 ஜூஸ் எல்லாம் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி தண்ணி வாக்குற மாதிரி, அது ஆன்மாவுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி. ஆன்மா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் கேட்கும், இன்னும் கேட்கும். நம்மளும் ஓதுறோம், அடுத்த ஓதுறதையும் கேட்குறோம். இப்போ குர்ஆன் ஒரு அற்புதமான வாசனமாக ஆயிடும், ஆன்மீக வாசனம். ஆன்மா அதை கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கும், அழகாக கேட்டுக்கிட்டே இருக்கும். தொழுகையில் போய் நிற்கிறீங்க, ரொம்ப ஈடுபாடாயிடும், சரியா? தொழுகையோட சுவை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தணும். ஆரம்பத்தில் மெதுவாக தொழுங்க, ஃபஸ்ட் நோம்பில், 2வது நோம்பில் தொழுகை அதிகப்படுத்திகிட்டே போங்க. அமைதியாக நின்று தொழுங்க. தொழுகையை அதிகப்படுத்துவது என்றால் ரக்காத்து கிடையாது, நேரம். நேரம் இந்த முத்து பாருங்கள், நேரத்தில் சண்டை போடுறோம். 8 ரக்காத்தா 20 ரக்காத்தான் சண்டை போடுறதுக்குலேயும் புலப்புலாம் போயிட்டுருக்கு. 8 ரக்காத் தொழுகிற ஒன்று 1 மணி நேரம் தான் தொழுகிறான். 20 ரக்காத் தொழுகிற ஒன்று 1 மணி நேரம் தான் தொழுகிறான். ஸோ மாணவர்களின் பார்வையில் இந்த 2 பேருமே 1 மணி நேரம் தான் தொழுகிறானுங்க. 8 ரக்காத் தொழுதானு 80 ரக்காத் தொழுதானு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினிமம் 3 மணி நேரம் தொழுதுருக்காங்க. நான் அல்லாஹ் நபி வழியில் தொழுகிறேன்னு சொல்கிறவன் இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஆள் கூட நபி வழி தொழுகிறதே கிடையாது. இரவு தொழுகை நபி வழியில் தொழுகிறேன்னு சொல்கிறவங்க மினிமம் 4 மணி நேரமாக தொழுவோம். 8 ரக்காத்தை, 2 ரக்காத்துக்கு அரை மணி நேரம், 4 மணி நேரமாக தொழுவோம். தொழ மாட்டேங்கிறாங்க, தொழுகிறது இல்லை. தொழுவோம், நேரம் முக்கியம். நீண்ட நேரம் அமைதியாக நின்று தொழுவோம், அமைதியாக நின்று தொழுவோம், சரியா? வேணா ரம்ஜான் மாதத்தில் ஒரு சிறப்பு சலுகையும் கொடுக்கப்படுது. மொத்தம் குர்ஆன் ஓத தெரியாது இல்லை, குர்ஆன் மனப்பாடமும் இல்லை, குர்ஆனை கையில் பிடிச்சிக்கோங்க. நான் வீட்டில் குர்ஆனை கையில் பிடிச்சி தான் தொழுகிறேன். தராவி தொழுவும் பொழுது வீட்டில் தான் தனியாக தொழுகிறேன், பள்ளிவாசல் தொழுகிறது இல்லை, கையில் வச்சு தொழுகிறேன், ஊற்றிக்கிட்டே இருப்பேன், சரியா? 2 ரக்காத் தொழுவதுக்கு சம்டைம் 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் ஆகிடும். அற்புதமாக இருக்கும். ஊதிக்கிட்டு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். தொழுகைக்கு பார்த்து ஓதுங்க, சூப்பராக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 2 மணிக்கு எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க, சஹர் 4 மணி வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஒரு 4 ரக்காத் தொழுகிறோம். குர்ஆன் பார்த்து ஓதுங்க, அமைதியாக ஓதுங்க. ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் குர்ஆன் தொழுகை ரம்ஜான் வர்றதுக்கு 4 நாள் இருக்குது. 4 நாளுக்குள்ளே லீவு 2 நாள் லீவு போட்டுருங்க. லீவு போட்டு தலைகீழாக நின்னாவது குர்ஆனை வாசிக்க கற்றுக்குங்க. இப்படியே திக்கி 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 வாசிச்சு கூடாது. எத்தனை திக்கி திக்கி வாசிட்டு இருக்கீங்க? கேவலம் பாருங்க, நமக்கு ரெக்கமா இல்லையா? குர்ஆனை வாசிக்க தெரியலைங்கிறது பெரிய விஷயம். திக்கி திக்கி வாசி அதோட கொடுமையான விஷயம். அது படிக்காமலே இருக்கலாம். இப்போ திக்கக்கூடாது, தெளிவாக வாசிக்கணும். ஒரே ஒரு நாள் போதும். குர்ஆனை அட்சர சுத்தமாக திக்கல் திணறல் இல்லாமல் தெளிவாக வாசிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுருங்க. சுபு தொழுகையிலேருந்து வாசிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு ஆலிம் பிடிச்சிக்கணும், ஒரு ஆலிம் இப்போ வாப்பா உனக்கு அவங்க ஒன்று 1000 ரூபா தரேன், அப்படி 1000 ரூபா கொடுத்துருங்க. அவனுக்கு அவங்க கூட இருக்கும் காலையில் பொழுது வரைக்கும். அசர் மொழிக்கும் போது நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு நாள் ஒரு 1000 ரூபா முடிஞ்சது கணக்கு, சரியா? வாசிச்சு முடிச்சிடலாம். அன்றைக்கி மகரிப்புக்கு சூப்பராக ஓதுவீங்க, கடகடக்குன்னு ஓதுவீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து அப்படியே அந்த லில்லாஹி கூட்டுறது அந்த மாதிரி வேலையே இருக்காது.
தெளிவாக வாசிக்க குரானை பார்த்து ஓதுங்க அற்புதமாக இருக்கும். அல்லாஹ்வின் வேதத்தை சுமக்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய இதயத்துக்கு கொடுக்கப்படலை. அதையும் கேளுங்க. அல்லாஹுடைய வேதத்தை உள்ளத்தில் சுமப்பது தான் மிகப்பெரிய பாக்கியம். இந்த ரெக்கார்டு உங்கள் நெஞ்சம் ரெக்கார்டு புக் ஆயிரும். மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் நினச்சிக்கோங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஃபேஸ்புக்கில் பெரிய மேட்டர் இருந்துச்சு. நைஜீரியாவில் ஒரு பொம்பளை அவங்க பெரிய வயசான அம்மா, 82 வயசு. 82 வயசில் அவங்க குரானை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. 82 வயசில் அந்த அம்மாவுக்கு அந்த பாக்கி கிடச்சிருக்கு. நம்ம கிடைக்கணும், மனப்பாடம் பண்ணணும். உங்களால் முடியும் என்றால் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குதுன்னாக்கா இந்த ரம்ஜான் ஆரம்பிங்க. ரம்ஜான் முடிகிறதுக்குள்ளே ஒரு ஜூஸாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணுங்க. மனசு பாருங்க, அப்படி பறக்கும். அப்படி ஆன்மா அப்படியே சிறகடிச்சு பறக்கும். அற்புதமான இருக்கும். तेरे आगे जहां और भी है, सितारों से आगे जहां और भी है. அல்லாஹ் இக்பால் சொல்றார், நட்சத்திரங்களுக்கு அப்பாலும் விரிகின்றது வானம். ஒரு முஸ்லிம் இளைஞன் ராஜாளியை வல்லூரை போல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இக்பால் சொல்றாங்க. அது ஒரு தனி டாபிக். 2 நாள் நடக்க முடியும். வானம், விரிவான வானம், சிறகடிச்சு படிக்கணும். परवान है काम तेरा, तेरे आगे जहां और भी है. பறப்புதான் உன்னுடைய பணி, பறப்பதுதான் உன்னுடைய பணி. உனக்கு உள்ளால் எல்லையற்று பறந்திருக்கின்றது வானம். சரியா? ஆன்மாவை பறக்க வைங்க, அது பறக்கும். அப்படியே பறக்கும். மேலே 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 போய்கிட்டே இருக்கும். மலை வெயில் எதுவுமே இருக்காது. சரியா? சாதாரண குருவிகள், காகங்கள், புறாக்கள், மைனாக்கள், இதெல்லாம் மழை பெஞ்சிச்சுனாக்கா எங்கேயாவது மரத்தில் போய் ஒடுங்கி உட்காந்துரும். எங்கேயாவது ஒடுங்கி உட்காந்துரும். வல்லூறுகள் மழை பெய்ய ஆரம்பிச்சுனாக்கா மேலே பறக்க ஆரம்பிக்கும். மேலே பறக்க ஆரம்பிக்கும். மலை மேகத்துக்கு மேலே போயிடும். மலை மேகத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கு மலை, வல்லூர் கீழே மேகம், அதுதான் மழை பொழியுது. இது மலைக்கு மேலே போயிடும். மலைக்கு மேலே போயிடுங்க. ஆன்மாவை சிறகடிக்க வையுங்கள். ஆன்மாவுக்கு பறக்க கற்றுக் கொடுங்க. ஆன்மா அப்படியே மேலே போகும். ये टूटा हुआ सितारा कहीं ना हो जाए माह मेहताब. அல்லாஹ் இக்பால் சொல்கிறாங்க, மேலே வானிலிருந்து உடைந்து விழுந்த இந்த நட்சத்திர துண்டு கீழே விழுந்தோம். மஸ்ஜூதுல் மலாய்க்காவாக இருந்தோம். தெரியாதனமா அந்த மரத்தை போய் சாப்பிட்டோம். அங்கிருந்து தொப்பு கொடியும் கீழே விழுந்துட்டோம். மறுபடியும் ஒரு பூர்ண சந்திரனாக, ஒரு முழு பௌர்ணமியாக ஆகிவிடும் என்று விண்மீன்கள் எல்லாம் அஞ்சுகின்றன. ஒரு முழு பௌர்ணமி ஆகணும். நம்ம முழு நிலவாக, முழு நட்சத்திரமாக. மாணவர்கள் சஃபில் போய் நிற்கணும். படக்கடைக்கு மேலே பறந்து நிற்க முடியும். அங்கே போய் சஃபில் பறக்க ஆரம்பிக்கணும். பறக்க கற்றுக் கொடுங்க ஆன்மாவுக்கு. ஆன்மா பறக்கும். அற்புதமாக இருக்கும். அது தொழுகை, ஜிக்ரு, திலாவத்து, சஜ்தா, சலவாத்து, இஸ்திக்பார், தௌபா, குரான், இதெல்லாம் இப்போ ஆன்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆன்மையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆன்மா சாப்பிட ஆரம்பிச்சோம். பாருங்க, அற்புதமான உணவு உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு காஞ்சு போன தேங்காய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. சும்மா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்க. இதெல்லாம் குடிக்காமல் போயிடும். அற்புதமான உணவு. அவன் வரப்போகிறான் ஷவ்வால் மாதத்தில். யாரால் சங்கிலியால் பிழைக்கப்பட்டவர்களாம் வரத்தான் போகிறோம் ஷவ்வால் மாதத்தில். அவன் என்ன தருவான்? தேங்காய் மட்டும் தான் கொடுப்பான். அப்படியே அழகாக ஷூ பண்ணி அப்படியே அழகாக கொண்டு வந்து கொடுப்பான். ஆனால் அது பிடிக்காது. அதை விட அற்புதமான உணவு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு கொடுக்கும். ஸோ உங்கள் ஆன்மா வேற எங்கேயோ பாயிரும். எங்கேயோ பாஞ்சிட்ருக்கும். சஹாபாக்களில் சிலருக்கு ஒரு சஹாபி இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. ஒரு சஹாபி ஒருத்தர் இருந்தாங்க. அவருக்கு பேர் வானவர்களால் சலாம் சொல்லப்படுபவர். வானவர்கள் அவரை பார்த்து சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அற்புதமான ஆள் அவர். அவரை பற்றி தெரிஞ்சுக்கங்க ஒரு நாளைக்கு. சஹாபாக்களில் யாராவது ஒருத்தர் நமக்கு ரோல் மாடலாக இருக்கும். ஒரே ஒருத்தர் ஒரு 100 சஹாபாக்களை பற்றி படிங்க. ஒரு 100 சஹாபாக்களை பற்றி விடாமல் படிங்க. தமிழில் நம்மளே ஒரு சஹாபாக்களை பற்றி ஒரு 7 புக்கு போட்டிருக்கலாம்.
பெரிய பெரிய புஸ்தகங்கள். இந்த 7 புக்கு தமிழில் தான் இருக்குது, படிங்க உட்காந்து. சஹாபாக்களை பற்றி நான் தான் தமிழில் நிறைய எழுதியிருக்கிறேன், படிங்க. அது யாராவது ஒரே ஒரு ஆள் சென்ட் பண்ணுங்க, ஒரு ஆள் உங்களுக்கு மனசு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஆள், ஒரு சஹாபி, அவரை போல மாறுறது அப்படின்ட்டு. அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படிலாம் பண்ணார், என்னெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. அவரை பற்றி அவர் என்ன ட்ரெஸ் பண்ணார், என்ன சாப்பிட்டார், எப்படி உட்கார்ந்தார், எப்படி போனார், அவரை பாருங்க மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புள்ள இயற்கையாக கோடு இல்லை, நம்ம சூடு தான் போடுறோம். ஆனாலும் பார்க்க எனக்கு புளி மாதிரி தெரியும், நம்ம சூடு போட்டு எல்லாத்தில் பார்ப்பேன். என்னடா இவன் என்ன பண்ணுறான், என்னடா பண்ணுறான் பைத்தியக்காரத்தனமா, ஆசையில் பண்ணுறான், ரொம்ப அளவு கடந்த ஆர்வம். சரி போனால் அது போய் தொலைத்து போனால் போச்சா அது போ, அவன் கொடுத்துருவேனா இல்லையாங்க. யாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களாம் அல்லாவை பற்றி. ஏன் ஆனவர்களெல்லாம் குடிப்படுத்திக்கிட்டு அல்லாட்ட போவாங்களாம். எனது அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க, அவங்கெல்லாம் உன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, சிற்பத்தை கேட்குறாங்க. சரி ஓகே நான் கொடுத்துட்றேன். ஏதாவது பாதுகாப்பு தேடுறாங்களா, ஆமாம் நரகத்துக்கிட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. சரி போனால் போ, நரகத்துக்கு பாதுகாப்பு. அல்லா எல்லாருமே அப்படி இல்லை, ஒரு 2 பேர் அப்படியே அந்த வழியாக போயிட்டு இருந்தானுங்க. இன்னும் டீ பிஸ்கெட் கிடைக்கிறதே உட்காந்துட்டான். அந்த எவ்வளோ நோக்கமே அவனுக்கு இல்லை, சும்மா வழியில் போன உட்காந்துட்டான் உள்ள. அவனுக்கும் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், அவனுக்கு ஒரு இலை போட்டு நீங்கள் கொடுக்குறவன் கொடுத்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் கேட்குறது தான் போகிறோம். இது நல்லா குடிச்சு போயிடலாம். அவனை எனக்கு இவ்வளோ ஆசைப்படுறியா, சரி போ, என்ன பண்ணுறது, கடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கொடுப்பதென்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், செல்வமெல்லாம் மேட்ரே இல்லைங்க. செல்வம்லாம் ஒருத்தனை கொடுக்கணும் முடிவு பண்ணுறதே இல்லை, ஹிக்மத்தை தான் அல்லாஹ் கொடுக்குறதா முடிவு பண்ணுறான். மமையூத்தல் ஹிக்மத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா, யாருக்கு ஹிக்மத் தரணும்னு சொல்லி முடிவு செய்யப்படுதோ அவன் தான் எக்கச்சக்கமான செல்வத்தை பெற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் அவங்களுக்கு ஹிக்மத் தரதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதைத்தான் குர்ஆன் ரிஸ்க்னு சொல்லுது, த ரியல் ரிஸ்க். அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது உங்களால் அது யாரும் உங்களுக்கு தாங்கவே முடியாது. அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அல்லாஹ் டைரெக்டாக அவனுக்கு கொடுத்துருக்கான், அந்த வச்சுக்கோ. அல்லாஹ் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிட்டே இருப்பீங்க. உங்களால் உங்கள் மனசை தாங்கவே முடியாது. உங்கள் ஆன்மா அப்படியே பயங்கரமாக புல்லடிச்சு போயிடும். நீங்கள் நினைச்சாலும் ஒரு தப்பு பண்ண முடியாது, ஒரு தப்பு உங்களால் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் லைன் பேட் நிற்கிறீங்க. அல்லாஹ் உங்களை அப்படியே தன்னுடைய அருட்போர்வையாக அரவணைத்து வச்சுக்கிறோம். நீங்கள் விரும்பினாலும் ஒரு சின்ன தப்பை, ஒரு பொய் கூட உங்களால் சொல்ல முடியாது. பெரிய பெரிய பாவம் இங்கே சான்ஸே இல்லை. அல்ல அப்படி உங்களை அப்படி அரவணைச்சு வச்சுக்கிறோம். சரியா? அந்த அரவணைப்புக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நீங்கன்னாக்கா உங்கள் ஆன்மா அப்படியே சிலிர்த்து போய் நிற்கும். அந்த ஆன்ம உணவுகளை பழகி போயிடும் உங்களுக்கு. இந்த உணவு இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் 1 மாதம் செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களால் தொழுக வைக்க முடியாது. தினசரி ஒரு ஜுசு, அப்படி நண்பர் இருக்காரு மதுரையில், ரொம்ப அற்புதமான ஆள். அவர் ஆலிம் தான். அவர் ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் ஊதுறாரு. நம்மளால் அவர் பார்த்தா பொறாமையாக இருக்குது. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடியாக ஓதி முடிச்சுடுவார். அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு 10 மணிக்கு உட்காந்து ஓத ஆரம்பிச்சுனாக்கா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அப்படியே 3 ஜூஸ் ஓதி முடிச்சுட்டு அவர் தூங்குவார். அப்படியா தானே அவர் தூக்கம், அமைதியான தூக்கம். யோசிச்சு பாருங்கள், 3 ஜூஸ் ஓதி ஒரு தூங்குறான். அவருடைய ஆன்மா எப்படி இருக்கும்? நைட்டு தூங்கு ஆன்மா எங்கெங்கேயோ போகுது. ரூஹ்னு சொல்லி இமாம் இப்னு கைம் புக்கு இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் ஆன்மா எங்கெல்லாம் போகுது அதை சொல்கிறாங்க. அவர் அற்புதமான ஒரு நூல். அவருடைய தூக்கம் எப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அவர் நைட்டு சேர்த்துக்கிட்டா வச்சுக்கோங்க, சூப்பர் சாவு. அதுதான் சரியா? சூப்பர் முஸ்லீம் இருக்கிறது மேட்ரு இல்லை, சூப்பராக சாகணும், அதுதான் மேட்ரு. லா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். சாகும்போது முஸ்லீமாக சாகுங்க நல்லா சொல்கிறான். 3 ஜூஸ் அவர் ஓத முடியும் அவரால். 3 ஜூஸுன்னா என்னங்க? ஏன் அவர் 1 வருஷமாக ஓதிக்கிட்டே இருக்கார். கடந்த 1 வருஷமாக அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. டெய்லி 3 ஜூஸு, 10 நாளைக்கு ஒரு குரான் ஓதி முடிச்சுடுறாரு. 3 ஜூஸு ஓதுன்னு என்ன அர்த்தம்? 1.5 மணி நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1.5 மணி நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறோம். உங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1.5 மணி நேரம் டைம் தந்திருக்கிறோம். நம்ம 1 ஜூஸு ஓதுறோம், ஒரே 1 ஜூஸு.
30 ஜுசுவாக நம்மளோட முன்னோர்கள் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு மெயின் காரணம் இதுதான். டெய்லி ஒரு ஜுசு ஓதணும், கம்பல்சரி. மினிமம் லெவல் தினசரி ஒரு ஜுசுவை ஓதுவது, மினிமம் லெவல். அவன் தான் ஒரு நல்ல முஸ்லீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று தினசரி ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுக்குறான். நான் பேசுறது நீ கேள். அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள், அவனுடைய வியாபார சிக்கல்கள், வீட்டு பிரச்சனைகள், உலக்கவலை, மன வருத்தம், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், வலிகள், வேதனைகள், காயங்கள், இதற்கெல்லாம் நிவாரணமாக, வழிகாட்டுதலாக, தீர்வாக, சொல்யூஷனாக அவன் அன்னைக்கு ஓதுற அந்த ஒரு ஜுசூர் குரானில் இதெல்லாம் அவனுக்கு கிடச்சிடும். அவன் லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கும். உங்கள் லைஃப், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் பிஸ்னஸில் ஒரு சிக்கல், நீங்கள் இன்றைக்கி ஓதுன இந்த குரான் உங்களுக்கான தீர்வை கொடுக்கும். இதை செய் சரியாயிரும், இதை பண்ணு சரியாயிரும், நீங்கள் பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க. ஒரு ஜுசு ஓதுறோம். ஒரு ஜுசு ஓதுறது நமக்கு அதி முக்கிய தேவையாகிடும். வர்க்கத்துக்காக ஓதுறது இல்லை, நன்மைக்காக ஓதுறது இல்லை, நம்முடைய ஆன்மாவுக்கான உணவாகி போச்சு. இப்போ சரியா? டெய்லி ஒரு ஜுசு ஓதித்தான் ஆகணும், ஓதித்தான் ஆகணும். அவர் பாருங்க, அவர் 3 ஜுசு ஓதுறார், 3 ஜுசு ஓதுறார். அப்போ அவருக்கு ஆன்மா எப்படி இருக்கும்? எப்படி ஆன்மா எப்படி இருக்கும்? ஸோ ஆன்மா வலுவாயிடும். உணவு எடுக்க எடுக்க ஆன்மா வலுவாகுது. உணவு தானே வலுவாகுது. தினசரி ஒரு ஜுசு ஓதுறது நமக்கு சாதாரண காரியமாகிடும். ஓதாமல் நம்மால் இருக்க முடியாது. பாருங்கள், இப்போ இன்னைக்கு ஓதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் உட்காந்து அரை மணி நேரம் ஒரு 3 பக்கத்தை ஓதுறது கூட பெரிய காரியமாக இருக்குது. ஆனால் வரக்கூடிய இந்த ரமலானுக்கு பிறகு ஒரு ஜுசு ஓதாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஓதுனாத்தான் காரியம் ஆகும், ஓதி ஆகணும். சுபு முடித்தோடனே அரை ஜுசு ஓதுறோம், நைட்டில் தூங்கும்போது அரை ஜுசு ஓதுறோம். ஒரு ஜுசு ஓதாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு நம்ம ஆன்மா வந்துடும். சரியா? திக்ரு பண்ணுறது, அல்லாஹின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 முறை இஸ்திக்பார் செய்யும், 100 முறை தௌபா பண்ணுவோம். அல்லாஹின் தூதர் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு முறை ஸலவாத் சொன்னீங்கன்னாக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது 10 முறை ஸலவாத் சொல்கிறோம். அந்த நம்புறதே இல்லை. பாருங்கள், இங்கே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த சொசைட்டி கடவுளை நம்புவதில்லை, இந்த சொசைட்டி கடவுளின் தூதரை நம்புவதில்லை, கடவுள் தூதர் சொன்னதை நம்புவதே இல்லை. உண்மையாலேன்னு பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு என் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு முறை என் மீது நீங்கள் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். நம்ம நம்புகிறோமா? இல்லை, நம்புறது. இது நம்பலைனாக்கா நம்ம முஹம்மது என்கின்ற ஒரு ஆன்மாவை, அல்லாஹ்வின் தூதரை நம்பவே இல்லை. அல்லாஹ் ஒருத்தருக்கா நம்புகிறோமா? இல்லை. அல்லாஹ் ஒருத்தர் நம்புகிறோம்னாக்கா அவர் தூதர் நம்புவோம். அவருடைய தூதர் நம்புவோம்னாக்கா அவர் தூதர் சொன்னது எல்லாத்தையும் செய்வோம். அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத்துகள் தரான் ஒரு நாளைக்கு. நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ணவே மாட்டோம். மிஸ் பண்ணுறோம். நம்பிக்கை இல்லை, மிஸ் பண்ணுறோம். அப்படியே அலட்சியமாக இருக்கிறோம். இதெல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் போயிடும். அலட்சியம் இல்லாமல் போயிடும். ஸலவாத்தை ஓத ஆரம்பிப்போம், ஸலவாத் சேகரிக்க ஆரம்பிப்போம். நான் ரிஸ்க்குன்னு சொன்னேன் இல்லையா, ஹிக்மத்து. இந்த ஹிக்மத்துக்கும் ஸலவாத்துக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் என்ன கனெக்ஷனுங்கிறது. கண்டுபிடிச்சினாக்கா நீங்கள் இன்னொரு லெவல் மேலே போயிடுவீங்க. ஸலவாத் ஓதாட்டே இருக்கும். ஸலவாத் ஓதுவது, ஜிக்ர் பண்ணுவது, தஸ்பீஹ் செய்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, தௌபா பண்ணுவது, இதெல்லாம் நம்முடைய ரெகுலர் மெனுவில் வந்துடும். ரெகுலர் மெனு மினிமம் 100 டைம்ஸ் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம், பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆன்மா இன்னொன்று எவ்வளோ ஆகும்? அழகாகும். ஒன்று திடகாத்திரமாக இருக்கிறது, இன்னொன்று அழகாக இருக்கிறது, அப்படி சௌந்தரியமாக இருக்கிறது. ஆன்மா அழகாகும், ஆன்மா ஆற்றலோடு இருக்கும், ஆன்மா வீரியத்தோடு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இந்த ரமலானுக்கு பிறகு உடல் வாழ்க்கையாக இல்லாமல் ஆன்ம வாழ்க்கையாக மாறிடும். சரியா? இந்த எல்லா அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே சூப்பராகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு இஃப்தார் நிகழ்வு, ஒரு சஹர் நிகழ்வு வைக்கிறோம் அப்படின்னாக்கா
ஆன்ம உணவுகளை தான் கொடுப்போம், உடல் சார்ந்த உணவுகளை கொடுக்க மாட்டோம். சும்மா பேருக்கு இருக்கும், ஆன்ம உணவுகளை கொடுத்துட்டே இருப்போம். ஆன்ம உணவுகள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு உணவு கிடச்சிருக்கு, இவனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது, இவனுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது, அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஆன்ம உணவத்தில் நம்ம கையிலேருந்து ஆயிடுவோம். நம்ம கிடைக்கிற அப்படியே நம்ம கொடுப்போம், அவனுக்கு கிடச்சிருக்கு, நம்ம பார்ப்போம் கிடச்சிருக்குது. இப்போ இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த ரமலானுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறணும். தடம் புரண்டு இன்கலாப்னா புரட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்கலாப்னாக்கா அப்படி இப்படி உள்ளது இப்படி திருத்தி போடுறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு முகல்லிப் என்ற ஒரு பேர் உண்டு. முகல்லிப்னா புரட்டுபவன், இப்படி உள்ளது இப்படி புரட்டுபவன். ஸோ முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய உயிர் வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும். உடல் சார்ந்த உயிர் வாழ்க்கையை ஆன்மா சார்ந்த உயிர் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். நாம் ஆன்மாவாக வாழ பழக வேண்டும், ஆன்மாவாக உணர தலைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆன்ம வாழ்க்கையாக மாற வேண்டும். நாம் சிறகடைக்கும் வல்லூறுகளாக இந்த பெருவானத்தில் பரந்த வெளியில் எல்லை இல்லாமல் பறக்க தொடங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக வலிமையை நம்முடைய சிறைகளுக்கு கொடுக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மஹ்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.